ஓகே. ஸோ ஐஎன்எம்ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டூரிங் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன். சரிங்களா? ஸோ இந்தியா எப்படி இருந்திருக்கு யூரோப்பியன் வருகையின் போது? ஆ நான் பேச சொன்னேன். ஓகே. ஓகே. ஸோ இந்தியா டூரிங் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். சரிங்களா? ஐரோப்பியர்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ வருகையின் போது நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து கன்சாலிடேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இந்தியா. பிரிட்டிஷ் பவர் எப்படி வந்து உள்ள வந்தாங்க, வியாபாரிகளா வந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு இடத்த பிடிச்சாங்க. போர் மூலியமா பிடிச்சிருப்பாங்க, ட்ரீட்டி மூலியமா பிடிச்சிருப்பாங்க, வஞ்ச வஞ்சிச்சு பிடிச்சிருப்பாங்க, ட்ரெஷரின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம். அடுத்து பீப்புள் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் பிஃபோர் 1857. 1857க்கு முன்னாடி எப்படி பீப்புள் வந்து போராடினாங்க, அப்புறம் 1857க்கு அப்புறம் எப்படி போராடினாங்க, ரெண்டு விஷயம் இருக்கு. சரிங்களா? அது அதுவும் ரிவால்ட் ஆஃப் 1857 கழகம் சொல்லுவாங்கல்ல. சோ அந்த கழகத்தை பத்தி. அப்புறம் சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். சரிங்களா? சமுதாய சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம். அது ஸ்ட்ரகிள்ஸ் பிகின். ஸோ எப்படி வந்து போராட்டம் ஆரம்பிச்சு, அப்ப ஐஎன்சி எப்படி உருவாச்சு, ஃபர்ஸ்ட் எப்படியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஃபேசஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 ஃபேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? மாடரேட்ஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அப்புறம் ரெவல்யூஷனரிஸ் வரும். ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல வந்து. சரிங்களா? சரிங்க. ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணாங்க? சரிங்களா? அப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் நேஷனல் ரெஸ்பான்ஸ் இப்படி இருந்திருக்கு. அப்புறம் என்சிஎம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், கிலாஃபத் அந்தோலன், கிலாஃபத் மூவ்மெண்ட். அப்புறம் சிடிஎம் 1930-31. அப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்புறம் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்வராஜ், சோஷியலிஸ்ட் ஐடியாஸ், ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ். அப்புறம் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி பார்ட்டிஷன், இதை பத்தி எல்லாமே. அப்புறம் பிரிட்டிஷ் பாலிசி எல்லாம் எப்படி இருந்திருக்கு இந்தியால, அது எக்கனாமிக் இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு பிரிட்டிஷ் ஆட்சினால, அப்படி ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்திருக்கு. ஓகேவா? இதை பத்தி எல்லாம் பார்ப்போம். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன்ல அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இப்படிலாம் இருக்கு. அவங்க தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஆக்ட் மூலியமா. அப்புறம் பிரஸோட டெவலப்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அதுக்காக எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து கமிட்டிஸ், கமிஷன்ஸ், பெர்சனாலிட்டிஸ், அப்புறம் வைஸ்ராய்ஸ் இவங்க பத்தி எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஓரளவுக்கு கவர் ஆயிரும் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரிங்களா? ஸோ இப்படிதான் ஐஎன்எம் வந்து இதை கேட்பாங்க. அப்புறம் தமிழ்நாடு சம்பந்தமா கேட்பாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எல்லாத்துலயுமே தமிழ்நாடு இருக்கா, அது மட்டும் தனியா வந்து பிடிஎஃப் இருக்கு, அது மட்டும் நான் உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்லி தரேன். சரிங்களா? இது வந்து நேஷனல் லெவல் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியா டூரிங் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூரோப்பியன் அட்வான்டேஜ் இந்தியா. எதனால இந்தியா நோக்கி வந்தாங்க, எதனால வந்து அவங்க எல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் வந்து இந்தியா நோக்கி வந்தாங்கிறதான விஷயம். சரிங்களா? இப்போ வந்து அவங்கள்ட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. சரிங்களா? ஒரு இடத்துல போய் தேடணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரம் இது. அப்போ அவங்கள்ட்ட நிறைய மாற்றம், அவங்க சமுதாயமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப பேக்வர்டா தான் இருந்துச்சு. அதுக்கு ரெனைசான்னு சொல்லுவாங்க, ஒரு முற்போக்கு காலம் சொல்லி அவங்க இடத்துல வந்து உருவாச்சு. ஸோ மக்கள் எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய லிட்டரேச்சர் உருவாச்சு. அதனால நிறைய விஷயங்களை அவங்க கத்துக்கிட்டாங்க, ரீசனிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுனா என்ன இதுனா என்ன. அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அது வந்து மேலோங்கி இருந்துச்சு அவங்க மதத்துல. சரிங்களா? அது என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்ப அந்த ரெனைசா காலத்துல அவங்க வந்து அந்த மூட பழக்க வழக்கங்கள்லாம் எடுத்துட்டு வெளியே வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நிறைய விஷயம் நடந்துச்சு. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்தியா கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஒரு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். சரிங்களா? பஸ் ஸ்டாப் போய் அந்த இடத்த நோக்கி இருந்தான பஸ் நம்ம பிடிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேற இடத்துக்கு பஸ்ல போய் இறங்கணும் அப்படின்னா போய் சேருவோமா? சேர முடியாதுல்ல. அதே மாதிரிதான் இங்க வந்து இவங்க வந்து வெளியே போறதுக்குண்டான நிறைய விஷயங்களும் நடந்துட்டே இருந்தது இந்தியாவை நோக்கி. சரிங்களா? பாருங்க, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யூரோப்பியன் இன் ஆர்ட் ஆஃப் ஷிப் பில்டிங் அண்ட் நேவிகேஷன். சரிங்களா? ஷிப் பில்டிங் நிறைய கட்டினாங்க, ஷிப்ஸ் எல்லாம் கட்டினாங்க. நேவிகேஷனா காம்பஸ், காம்பஸ் எல்லாம் உருவாக்கி வந்து அது வந்து எப்படி போகுது, அதோட இது முள்ளெல்லாம் வந்து எந்த திசை நோக்கி போகுது, அதெல்லாம் வந்து அவங்க வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நிறைய சொல்லலாம், பட் உங்களுக்கு கரெக்டா இருக்கனால இதை மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் யூரோப்பியன்ஸ். சரிங்களா? அந்த அந்த காலத்துல ரொம்ப பேக்வர்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த வணிகம் எல்லாம் வந்து நிறைய முன்னேறிச்சு, டவுன்ஸ் எல்லாம் அதிகமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதனாலயே வந்து அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமா இருந்துச்சு. டிமாண்ட் ஃபார் லக்ஸரிஸ் இந்தியன் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? காசு அதிகமா இருந்துச்சு என்ன அர்த்தம், நம்ம நிறைய இடத்துல நிறைய பொருட்கள் வாங்குவோம். சரிங்களா? இப்போ போனே ஐபோன்னா காசு வந்தா தானே வாங்க முடியும் நம்மளால, காசு இல்லாம எதுவுமே வாங்க மாட்டோம்ல. அதனால முன்னாடியே அவங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்துருச்சு. அப்ப டெவலப்மெண்ட் வந்து மக்கள் எல்லாத்துலயும் காசு வந்துருக்கு. அந்த காசு வச்சு என்ன செய்யறது, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி குமிச்சாங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா இந்தியால இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் போச்சு அப்படின்னா ஸ்பைசஸ்.
கேலிகோஸ் துணி வகையான இது, சில்க், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கொக்கிலியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டோம். சரிங்களா? நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். இம்மென்ஸ் வெல்த் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவோட வெல்த்தும் வந்து அவங்களுக்கு முக்கியமானது பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? அந்த ஊர் சுத்தி பார்க்கறவங்க எல்லாம் வந்து டைரியில குறிப்பு எழுதிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த டைரி வந்து எல்லா ஊர்லயும் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நாட்டுல வந்து நிறைய பிரிண்டிங் பிரஸ் இருக்கிறதுனால நிறைய இடத்துல போச்சு. ஓகே, இந்தியால வந்து இப்படி இருக்கா, இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணாங்க. இந்தியா அரசமார்கள்ல வந்து தங்க தட்டிலேயே வந்து சாப்பிடுறது, பால்லயே குடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியஸ் நீங்க நினைச்சபடி பாத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி லக்ஸரிஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? சோ அப்படியெல்லாம் வந்து யூரோப்பியர்கள் பிரெட்டுக்கு இதுக்கும் பஞ்சத்துக்கு அடிபட்டவங்க மாதிரி தான் நிற்பானுங்க. சோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்துல இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க இங்க வந்து பார்க்கும்போது பாரு இவ்வளவு இதா இருக்கா, சரி இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு படையெடுத்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோனாலஜி ஆஃப் யூரோப்பியன் கன்கொஸ்ட் ஆஃப் ஏசியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் இங்க வந்தா அப்படின்னா போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. 1498. இதுவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க உங்களுக்கு. வருகை யார் ஃபர்ஸ்ட் வந்தா, யார் செகண்ட் வருவா, இந்த ஆர்டர் படி வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? அது முக்கியம். போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அடுத்து இங்கிலீஷ் வந்தாங்க 600, அடுத்து டச்சு வந்தாங்க, அடுத்து பிரெஞ்சு வந்தாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிடிஇஎஃப், பிடிஎஃப் சொல்றோமா, அதோட இஏ மட்டும் சொல்லிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பி ஃபார் போர்ச்சுகீஸ், டி ஃபார் டச்சு, இ ஃபார் இங்கிலீஷ், எஃப் ஃபார் பிரெஞ்சு. சரிங்களா? பிரெஞ்சு தான் வந்து கடைசியா வந்தான். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்தியா விட்டும் அவன் தான் வந்து கடைசியா போனான். புரிஞ்சுங்களா? கோவா இந்த சைட்லாம் வந்து அவன் தான் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறமேட்டு தான் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து பேசி வாங்கணும் நம்ம. அவ்வளவுதான். இது பத்தி ஒரு லெசனே இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல வந்து ஒரு லெசனே இருக்கு. இருந்தாலும் வந்து அது வந்து இப்போதைக்கு தேவையில்லைங்கனால நான் இது மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். சரிங்களா? பாக்கலாம் 2 மந்த்ஸ் முடிஞ்சுட்டு நீங்களாம் ஓகேனா 1 இயர் வந்து கோர்ஸா வந்து போட்டு நம்ம வந்து ப்ராப்பரா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ராப்பரா டீச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் முடிங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த இதுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? அடுத்து போர்ச்சுகீஸ். ஃபர்ஸ்ட் யார் வந்தா? போர்ச்சுகீஸ் வந்தாங்களா? சோ இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் டோர்டேசலியாஸ் 1494ல போட்டாங்க. யாருக்கு யார் கடையில? போர்ச்சுகல் ஸ்பெயினுக்கு கடையில ஒரு கோடை போட்டு, இந்த கோட்டுக்கு அப்புறம் எல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன், இந்த கோட்டுக்கு அப்புறம் எல்லாம் நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்காக 2 பேரும் சண்டை போட வேண்டாம். சரிங்களா? அப்ப முன்னாடி எல்லாம் சண்டை போட்டு சாதிட்டு இருந்தாங்க. சோ உலகத்தை 2 பிரிச்சுட்டானுங்க. அந்த ட்ரீட்டியோட பேர் தான் ட்ரீட்டி ஆஃப் டோர்டேசலாஸ். புரிஞ்சுங்களா? வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், நார்த்தன் ஹெமிஸ்பியர் மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க? 2 பிரிச்சுட்டாங்க. போர்ச்சுகல் டிவைடட் நான் கிறிஸ்டியன் வேர்ல்டு. சரிங்களா? கிறிஸ்டியன் வேர்ல்டு வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கு. நான் கிறிஸ்டியன் வேர்ல்ட வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? பிரிச்சு லைன் இந்த அட்லாண்டிக் ஈஸ்ட் ஆஃப் போர்ச்சுகல், அட்லாண்டிக் ஈஸ்ட் ஆஃப் அட்லாண்டிக் வந்து போர்ச்சுகலுக்கும், வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கும் பிரிச்சுட்டாங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 2 பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல வந்து ஈஸ்ட் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போர்ச்சுகல் நீயே பாத்துக்கோ, வெஸ்ட் வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. புரிச்சுங்களா? ஸோ அவன் யார் வீட்டு உலகம் வந்து கூறு போட்டு உனக்கு எனக்கு பிரிச்சுட்டானுங்க. இது மூலியமா தான் வந்து 2 பேரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாஸ்கோடா காமா யார் வந்தா? இங்க வந்தாங்க இந்தியாவுக்கு. சரிங்களா? இவங்க வந்து காலிக்கட் வழியா இங்க கேப் ஆஃப் குட் ஹோப் 1498 வரையா வந்தாங்க. சரிங்களா? இந்த டேட்ல முக்கியம். டேட்னா இயர் முக்கியம். 1498 இங்க எல்லாம் பிளாக் கலர் எழுதிருக்கோம், அதெல்லாம் முக்கியம். சரிங்களா? அண்ட் வாஸ் வார்ம்லி வெல்கம் பை ஜமோரின். காலிக்கட்டோட ரூல் பேரு ஜமோரின். நல்லபடியா வரவேற்றாரு. அவர் 1502ல நடந்துச்சு. வாஸ்கோட செகண்ட் விசிட் நடந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விசிட்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா அவ்வளோக்கு திருப்தி தரல. ஜமோரின் கொஞ்சம் மேட்ச் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இவன் கொண்டு வந்தாலாம் ரொம்ப அரத பலசா இருக்கு. சரிங்களா? ஆனா இவங்க கிட்ட இருந்து நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஜமாலின்ட்ட இருந்து விஸ்டா அதெல்லாம் அங்க போயிட்டு வித்து நிறைய கொஞ்சமா காசு சம்பாதிச்சிட்டாங்க. அதனால செகண்டா வர ஆரம்பிச்சு. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. செகண்ட் விசிட் லெட் டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டேஷன். சரிங்களா? எங்கெல்லாம் ட்ரேடிங் ஸ்டேஷன் வந்து இது பண்ணாங்க? காலிக்கட், கொச்சின், கனனூர் அண்ட் ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் த சேம். சரிங்களா? ட்ரேடிங் ஸ்டேஷன் மட்டும் இல்லாம ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணாங்க. ஃபோர்டிஃபிகேஷன் கோட்டை கட்டுறது, மதில் புறம்லாம் வச்சு பெருசு பெருசா கட்டுவாங்கல்ல, யாரும் வெளியில இருந்து அட்டாக் பண்ணாத மாதிரி, உள்ள இருந்து இது பண்ணாத மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எங்க இவங்க வந்து போர்ச்சுகீஸ் வந்து இது பண்ணாங்க? காலிக்கட். இது முக்கியம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஸ்டேஷன் வந்து டச்சோடது, போர்ச்சுகீஸோடது எங்க கட்டினாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். புரிஞ்சுங்களா? ஸோ காலிக்கட். போர்ச்சுகல் அன்லைக் அதர் ட்ரேடர்ஸ் வாண்டட் டு மோனோபிளைஸ் ட்ரேட் இன் இந்தியா. சரிங்களா? இவங்க வந்து இந்தியாவோட ட்ரேடு நான் மட்டும் தான் பண்ணுவோம். மோனோபிளைஸ் தான் வந்து நான் மட்டும் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண கூடாதுன்னு பேர் தான் மோனோபொலிஸ். சரிங்களா? மோனோபொலைஸ். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்ரோ அல்வாஸ் கேப்ரல். இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி அட் காலிக்கட் இது பண்ணாங்க. சரிங்களா? 1500ல
எம்பார்க்ட் எரா ஆஃப் யூரோப்பியன் ரூல் ஆன் இந்தியன் சப்கான்டினென்ட். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்பியன் ரூல் வந்து இங்க கொண்டு வந்தாங்க. இங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு உள்ளலாம், நிறைய சண்டைகள் நடக்கும், நிறைய விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்றேன் சரிங்களா, சீக்கிரம் முடிக்கிறதுக்காக. புரிஞ்சுங்களா? அது கதை மாதிரி வரும். நான் உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன்ல, அதுல போய் பாத்தீங்கன்னா அதுல நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அதுல வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க ஃப்ரீயா இருக்கும்போது. புரிஞ்சுங்களா? அடுத்தது வந்து பிரான்சிஸ் டி அல்மைடா. அடுத்தது இவர் வந்து 1505 இருந்து 1509 வரைக்கும் இங்க இருந்திருக்காரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் போர்ச்சுகீஸோடது. ஃபர்ஸ்ட் கவர்னர் யார்? சிஸ்டம் நீ தாண்டி போனா பாஸ்க்கு நீ வச்சிருந்தாதான் அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா அங்கேயே சுட்டு வீழ்த்திடுவான் அந்த இதை சரிங்களா. அதனால கார்டு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. வாஸ் டு பி பவர்ஃபுல் அட் தி இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் போர்ட்டஸ் ஆஃப் இந்தியன் மேன். இவருக்கு வந்து என்னன்னா வந்து நான் வந்து கடற்கரையை பிடிச்சிக்கிறேன், கடல்ல வந்து நான் பெரிய ஆளா வந்திருக்கேன், இடம் எனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி. மண் எனக்கு வேண்டாம், கடல் இருந்தா போதும். ஏன்னா கடல் வழியா தான் வாணிகம் வருது. ஒவ்வொரு கப்பலுக்கும் காசு கலெக்ட் பண்ணாலே இவங்க வந்து பணக்காரங்க ஆயிடலாம். தேவையில்லாம போய் ஒருத்தர் இடத்த பிடிச்சு அவனுக்கு வந்து சண்டை போட்டு அங்க வந்து ராணுவத்துல வச்சு தேவையில்லாத வேலை. அதனால நான் என்ன செய்யறேன், ட்ரேடிங் அந்த போஸ்ட்டை மட்டும் நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். அது மூலியமா நான் என்ன செய்யறேன், வர கப்பல்கிட்ட வேற ஐரோப்பியர்கள் கப்பல்கிட்ட காசு வாங்கி நான் சம்பாதிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா நாவல் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. லைசன்ஸ் மாதிரி, பாஸ் மாதிரி. இது போர்ச்சுகீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியன் ஓஷன்ல யார் யார் வருவாங்களோ அவங்களுக்கு வந்து காசை கொடுத்துட்டு இந்த இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த இஷ்யூ இந்த பாஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களோட அனுமதிக்கப்படும் சரிங்களா. அடுத்தது அல்போன்சோ டி அல்புகர்கு சரிங்களா. இவர் 1509 இருந்து 1515 வரைக்கும். இதுலயே வந்து ஆர்டர் படி வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. மஸ்கோ காமா பெல்டா இந்த லைன்லயே வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஆர்டரும் உங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுங்களா? இந்த ஆர்டர் சொல்றீங்களா, குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுல இருந்தா வந்து கொஸ்டின் மோஸ்ட்லியே கேட்பாங்க உங்களுக்கு சரிங்களா. இவர் பாத்தீங்கன்னா கன்சிடர் டு பி ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இந்தியா. இவர் தான் ஃபவுண்டர்னு சொல்றாங்க சரிங்களா. இவர் தான் வந்து கேப்சர் கோவா ஃப்ரம் பிஜப்பூர். பிஜப்பூர் மன்னன் இருந்து சரிங்களா கோவாவை பிடிச்சிட்டாரு சரிங்களா சண்டை போட்டு. அதே பர்சிக்யூட்டட் முஸ்லிம் வந்து கஷ்டப்படுத்தினாரு. அதே மாதிரி கேப்சர் பக்கல் ஃப்ரம் த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா. விஜயநகர அந்த கிருஷ்ணதேவராயத்துல இருந்து பக்தரை வந்து இவர் பிடிச்சிக்கிட்டாரு சரிங்களா. இவர் இனிஷியேட்டட் பாலிசி ஆஃப் மேரிங் வித் நேட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியா. இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா இங்க இருக்க ஆண்கள், உங்களோட போர்ச்சுகீஸ் ஆண்களும் இங்க இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ண என்கரேஜ் பண்ணாரு. அது மூலமா புதுசா வந்து ஒரு இனத்தை உருவாக்கி அவங்க வந்து இவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி இவங்களுக்கு படைகள் எல்லாமே கண்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு பாலிசி பண்ணாரு. பேண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சதி இன் இஸ் ஏரியா ஆஃப் இன்ஃபுளுன்ஸ். சத்தியம் வந்து என்னது, சதினா உடன்கட்டை எறிதுன்னு சொல்லுவாங்க. புருஷன் இறந்துட்டா அப்படின்னு சொன்னா பொண்டாட்டி வந்து என்ன செய்யணும், புருஷன் கூடயே சேர்ந்து எரியணும். இதுதான் வந்து சத்தியம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதை வந்து தடை பண்ணாரு. ஆல்புகர்க்கு வந்து 1555ல இறந்துட்டாரு சரிங்களா. ஸோ போர்ச்சுகீஸ் அஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவல் பவர் இந்தியா. இவர் போகும்போது என்னது, இவர் தான் வந்து நாவல் பவர். போர்ச்சுகீஸ் வந்து சரியான வந்து கடற்படையில வந்து ரொம்ப வலிமை மிக்கவங்களா வந்து மாறிட்டாங்க சரிங்களா. அப்ப வந்து அல்போன்சா டி புகருக்கும் என்ன பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கலாம் சரிங்களா. கீழே 4-5 ஆப்ஷன் போட்டு சரிங்களா. அதுல இதெல்லாம் முக்கியம். அதாவது இன்னொடி புன்ஹா 1529 to 38 வரைக்கும். ஷிஃப்டட் கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா சரிங்களா. இவர் தான் கோவாக்கு வந்து மாத்திட்டாரு 1530ல. கோவா பிகம் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. இன் இஸ் ரூல் டையூ பாசன் கேம் அண்டர் போர்ச்சுகீஸ் ஆக்குபேஷன் ஃப்ரம் த குஜராத்தின் பகதூர் ஷா. பகதூர் ஷா இருந்து டையூ பாசன் எல்லாத்தையும் பிடிச்சிருந்தாரு. பகதூர் ஷா காட் கில் இன் 1537 அட் டையூ வை நெகோஷியேட்டிங் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் கூட பேசும்போதே செத்துட்டாரு, கொண்டு இருப்பாங்க சரிங்களா. இவர் வந்து பிராக்மேட்டிக் லீடர் ஹூ எக்ஸ்பேண்ட் டெரிட்டரி பியாண்ட் வெஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜியன். போர்ச்சுகீஸ் பவர் எக்ஸ்பேண்டட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் டூரிங் டைம் சரிங்களா. ஈஸ்ட் வெஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து என்னது ஈஸ்ட்ல வந்து இவரோட இது வந்து அதிகமாச்சுன்னு சொன்னாங்க சரிங்களா. ரிலீஜியஸ் பாலிசி ஆஃப் போர்ச்சுகீஸ் இனிஷியேட்டட் ஹாஸ்டைல் ஒன்லி டுவார்ட்ஸ் முஸ்லிம். முஸ்லிம்ஸ்க்கு மட்டுமே வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து எதிரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துக்களுக்கும் எதிரியா மாறிட்டாங்க சரிங்களா. இன் 1579 மிஷனரிஸ் வேர் சென்ட் டு கன்வெர்ட் எம்பரர் அக்பர் டு கிறிஸ்டியானிட்டி. அக்பர் வந்து என்னது கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் பண்றதுக்காக டச்ல இருந்து மிஷனரிஸ் போனாங்க சரிங்களா. சர்ச்சு அவங்க எல்லாம் போனாங்க சரிங்களா. ஸோ எந்த இடத்துல அக்பர் வந்து அந்த விவாதம் எல்லாம் நடத்துவாரு, அக்பர் எந்த இடத்துல அந்த விவாதம் இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் நடத்துவாரு? இந்த இடத்துல நடத்துவாரு, ஞாபகம் இருக்கா? நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் வச்சு இதெல்லாம் டிஸ்கஷன் எல்லாம் நடத்தி ஒவ்வொரு மதத்தையும் வந்து பேச சொல்லி இதெல்லாம் பண்ணுவார்ல, ஞாபகம் இருக்கா? இபாதத் கானா, இபாதத் கானா சரிங்களா. அப்புறம் வந்து என்ன என்ன மதம் அவரை தோற்றுவித்தாரு? தீனி, அதோட கோட்பாடு. 1579 ல 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 1579
சுல்ஹேக்குல் பாலிசி, பீஸ் ஃபார் ஆல். ஒரு நிமிஷம். ஓகேவா? சரிங்களா? அப்பப்போ அக்பர் வந்தா சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் ரிவிஷன் மெத்தடுங்கிறது. ஏன்னா அப்படியே நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டாக்னண்டா இருக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கும்போது, ஓகே இதுக்கு பின்னாடி என்ன கஷ்டமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே வந்து இது பண்ற மாரி, அ கேதர் பண்ற மாரி. அது பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸி. ஏன்னா ஒண்ணு ஹிஸ்டரி இருக்கும், ஒண்ணு என்விரான்மென்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மாத்தி, 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 மாத்தி தான் இருக்கும். அப்ப வந்து நம்ம மைண்ட் வந்து அதுக்கு ஏத்த மாரி ஆர்டர் பண்ணி திங்க் பண்ணணும். ஒரு நிமிஷம். அப்படிதான் பார்க்கணும். ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைன் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இது எதனால டிக்ளைன் ஆனாங்க, இவங்களோட வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். எமர்ஜென்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் டைனாசிஸ் இன் எஜிப்ட், பெர்ஷியா, நார்த் இந்தியா அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் மராத்தாஸ் அஸ் நெய்பர்ஸ். சரிங்களா? இவங்க பிடிச்சிருக்கிற இடம் கோவான் சைட்லாம் வந்து மராத்தாவும் வந்திருந்தாங்க. இவங்களாம் வந்து பவர்ஃபுல் டைனாசிஸ். சரிங்களா? இவங்க ஆக்குபை பண்ண இடத்துலயும் வந்து எகிப்து, பெர்ஷியா இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய டைனாசிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பொலிட்டிக்கல் ஃபியர்ஸ் அரௌஸ் பை ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஜீசஸ் மிஷனரிஸ். சரிங்களா? இங்கெல்லாம் முஸ்லீம் கிங்டம் தான் இருந்துச்சு. சரிங்களா? சோ இவங்க கிறிஸ்டியன்ஸோட இது கொண்டு வரனால பிரச்சனை வருங்கிறதுனால இது பண்ணாங்க. ஹேட்டட் ப்ரசிக்யூஷன். சரிங்களா? ரியாக்ஷன் அகைன்ஸ்ட் போர்ச்சுகீஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர். சரிங்களா? சோ இவங்க வந்து ரொம்ப கொடூரமா வந்து நடந்துக்கிட்டாங்க. முஸ்லிம்ஸ் மத்த உங்கள்கிட்ட வந்து ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டாங்க. அதனாலேயே நிறைய இடங்கள்ல வந்து அடி வாங்கினாங்க. அதே மாதிரி ரைஸ் ஆஃப் இங்கிலீஷ் டச் கமர்ஷியல் ஆம்பிஷன் சேலஞ்சிங் போர்ச்சுகீஸ் சுப்ரமசி. சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ்காரங்களும் டச்சுக்காரங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, கப்பலை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்தியா சைடு. சோ அப்போ இவங்க முன்னாடி அவங்களும் வந்து போட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து ரொம்ப அதிகமான டெக்னாலஜி எல்லாம் வச்சிருந்தாங்க. சரிங்களா? ரேம்பன் கரப்ஷன். சரிங்களா? அங்க வந்து கரப்ஷன் அதிகமா இருந்துச்சு. கிரீடு, செல்ஃபிஷ்னஸ் அலாங் வித் பைரசி. சரிங்களா? பைரசினா கடற்கொள்ளை, அதெல்லாம் இருந்திருக்கு. கிளாண்டஸ்டைன் ட்ரேட் பிராக்டிஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா. கட்டாயப்படுத்தி விற்பாங்க, கட்டாயப்படுத்தி எல்லாம் பண்ணுவாங்க. கண்ணை பிடிங்கி விட்டுருவாங்க. டாக்ஸ் கட்டலாம் கண்ணை பிடிங்கி விட்டுருவாங்க. ஏதாவது தப்புனா கையை கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால அந்த மக்களுக்கே அவங்களை பிடிக்காம போச்சு. டைவர்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் காலனிஸ் அம்பேஷன் டுவார்ட்ஸ் த வெஸ்ட் டியூ டு த டிஸ்கவரி ஆஃப் பிரேசில். சரி, அந்த காலகட்டத்தில் பிரேசில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால அங்க போய் நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம், இங்கேயும் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்களோட நிறைய விஷயங்கள் போச்சு.
சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸோட முக்கியத்துவம். இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? போர்ச்சுகீஸ் நாட் ஒன்லி இனிஷியேட்டட் வாட் மைட் பி கால்ட் யூரோப்பியன் ஏரா, இட் மார்க் எமர்ஜென்ஸ் ஆஃப் நாவல் பவர். சரிங்களா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஏரா, அதாவது யூரோப்பியனோட ஒரு காலகட்டம் ஆரம்பிச்சது இவங்க தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாம் யூரோப்பியர்கள் தானே. யார் யார் யூரோப்பியர்கள்? இவங்களெல்லாம் தான் வந்தவங்க தான் யூரோப்பியர்கள். சரிங்களா? அவங்கள ஃபர்ஸ்ட் வந்தனால இவங்களோட ஏரா தான் வந்து ஆரம்பம். அதெல்லாம் வந்து இவங்களோட தான் வந்து எமர்ஜென்ஸ் ஆஃப் நாவல் பவர். சரிங்களா? கடற்கரை வந்து இவங்க தான் ரொம்ப பலமா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சோழர்கள் இவங்க தான் வந்து இந்த கரிகால சோழன், அந்த ராஜராஜ சோழன் இவங்க சைடு தான் வந்து நாவல் பவர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து என்ன செய்யறாங்க, முகல் பேர்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, புரிஞ்சுங்களா? நாவல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து அந்த நாவல் பவர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் மாறுது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கேனன்ஷிப்னா குண்டு போடுற ஷிப். இப்படி இருக்கும், இங்க எல்லாம் ஓட்டையா இருக்கும், இங்க வந்து பீரங்கி வச்சிருப்பாங்க, பீரங்கி வச்சு சுடுவாங்க. சோ இங்க ஒருத்தன் போயிட்டு இருந்தா அவங்க இங்க கப்பல் போயிட்டு தான் அடிச்சு உடைச்சிடும், புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் கேனன்ஷிப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது இவங்க தான் இது பண்ணாங்க. போர்ச்சுகீஸ் வேர் மாஸ்டர் ஆஃப் இம்ப்ரூவ் டெக்னிக்ஸ் அட் சி. சரிங்களா? அவங்க வந்து சீல வந்து நல்லா டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாங்க. மல்டி டெக்கர் ஷிப், அப்புறம் 2 டெக் இருக்குங்க, இங்க ஒரு டெக் இங்க ஒரு டெக். சரிங்களா? இந்த மாதிரி வாஸ் ஹெவிலி கன்ஸ்ட்ரக்டட். அதே மிஷனரிஸ் அண்ட் சர்ச் வேர் ஆல்சோ டீச்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்ட் அண்ட் பெயிண்டர்ஸ், கார்வர்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். எல்லாருமே வந்தாங்க, டீச்சர்ஸ் அப்புறம் வந்து பெயிண்டர்ஸ், கார்வர்ஸ் எல்லாமே வந்து கலந்தாப்புல தான் இருந்தாங்க. சரிங்களா? போர்ச்சுகீஸ் ஸ்கில் அட் ஆர்கனைசேஷன், எல்லா ஸ்கில்ஸ் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணாங்க. கிரியேஷன் ஆஃப் ராயல் ஆர்சனல்ஸ், டாக் யார்ட்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெகுலர் சிஸ்டம் ஆஃப் பைலட்ஸ் அண்ட் மேப்பிங் பிட்டிங் ஸ்டேட் ஃபோர்ஸஸ் அகைன்ஸ்ட் பிரைவேட் மர்ச்சன்ட். ஒருத்தனுக்கு எதிராக இன்னொருத்தனை வந்து தூண்டி விடுது, பிட்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரைவேட் மர்ச்சன்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப வந்து அவங்க கட்டுப்பாடு கீழே கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இன்ட்ரோடியூசிங் யூரோப்பியன் ஆர்ட் ஆஃப் வார்ஃபேர் அவங்க ஸ்டைல்ல வந்து வார்ஃபேர் இது பண்ணாங்க. The art of silversmith, goldsmith flourished in India. சரிங்களா? ஸோ பொற்குளம்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அதெல்லாம் வந்து இவங்க காலத்துல தான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சது. போர்ச்சுகீஸ் வேர் ஃபர்ஸ்ட் டு கம் இன் இந்தியா, லாஸ்ட் ஒன் டு லீவ். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதை வச்சுதான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வை சீ ரூட் டு இந்தியா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப், நான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்தானே, ஸ்பிரிட் ஆஃப் ரெனைசான்ஸ் இன் 15th century. ரெனைசாங்கிறது ஒரு அறிவியல் கால பிரிவு. அந்த காலம் ஃபுல்லாவே வந்து மக்கள் வந்து ரொம்ப ரேஷனலாகவும் ரொம்ப நல்லபடியும் படிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சு, மதங்களுக்கிடையே எதிரான கேள்வியும் கேட்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்துல. யூரோப்பியன் எக்கனாமி growing rapidly, leading to prosperity of demand and luxury goods. Increase the supply of meat against prices of preservation. அங்க வந்து மாடுகள் எல்லாம் வந்து நிறைய இது பண்றதுனால அந்த மீட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து உப்புக்கண்ணம் மாதிரி போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க போட்டு வச்சா மட்டும் தான் அந்த இதுல தாங்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஸ்பைசஸ் தேவை. இந்த ஸ்பைசஸ் வந்து இந்தியாவில தான் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் 1453. யாரு? டர்க்கிஸ் வந்து என்ன செஞ்சாங்க, கான்ஸ்டான்டினோபிளை பிடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கான்ஸ்டான்டினோபிள் வழியா தான் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. பிடிச்சனால வேற ரூட்டை வந்து தேடி எடுக்கணும். அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது தான் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அண்ட் சிரியா, எகிப்ட் லேட்டர் பை ஒட்டமன் டர்க்ஸ், காலிங் ஃபார் வெரி நியூ ரூட் டு ரீச் இந்தியா வித்வுட் டீலிங் அரப் அண்ட் டூரிஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நாட்டை பிடிச்சனால இது பிரச்சனையா இருந்துச்சு. வீன்ஸ் அண்ட் ஜெனோவா டூ ஸ்மால் டு ஸ்டாண்ட் அப் டு தி த்ரில்ஸ். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து போராட முடியாது. வீன்ஸ் ஜெனோவா வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. யாருக்கு? டர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது, டர்க்ஸோட இதை கம்பேர் பண்ணும்போது. ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் aided with money by North Europeans, by ships and technical knowledge by Genoese. சரிங்களா? அங்க இருக்கிற பெரிய பெரிய மன்னர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள் என்ன செஞ்சாங்க, எப்படியாச்சும் எனக்கு வேணும், நீ வந்து போறியோ சாவரியோ அதுல இவ்வளவு காசு தரேன், நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வா. சரி, கண்டுபிடிச்சா உனக்கு நீ கொண்டு வரதுல உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க, ஷிப்பை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க, போய் வந்து கண்டுபிடிச்சிட்டு வா. ஏன்னா தைரியம் வேணும்ல. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்ல, கப்பல்ல போனா போயிட்டு உயிர் போய் திரும்பி வர்றது கஷ்டம் தான். சரிங்களா? ஸோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு அப்படிதான் போயிட்டு வந்தாங்க. சரிங்களா? இப்பதான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போயிட்டு வரும். 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்பதான் போயிட்டு வந்தாங்க. ஸோ அதனால வந்து காசும் கொடுத்து பொருளும் கொடுத்துட்டு போயிட்டு வர சொல்லிட்டாங்க. The Portuguese pioneers were followed by Dutch, English, Danish, French, respectively to reach India. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா பின்னாடி வந்தாங்க. டச் புரிஞ்சா? இவங்க புரிச்சா? போர்ச்சுகீஸ் புரிஞ்சாமா? அது டச்சு. சரிங்களா? நெதர்லாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க உங்களை. சரிங்களா? Cornels D. Houtman was the first Dutchman to reach Sumatra Bantam in 1596. சுமத்ரா, இந்தோனேஷியா, நம்ம கீழே இருக்குல்ல, இந்தியன் ஓஷன் கீழே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இவன் தான் வந்து ரீச் ஆனான். அடுத்து பாத்தீங்கன்னா யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாந்து. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் வச்சிருப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் வந்து 4-5 பேர், 6-7 பேர் சேர்ந்து வியாபாரிகள்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்குவாங்க. அதுக்கு அவங்க பேர் வைப்பாங்க. அங்க இருந்து அவங்க அரசன் இருந்து என்ன செய்ய அனுமதி வாங்கிட்டு இங்க வியாபாரம் செய்ய வருவாங்க. 1605 வந்து உருவாக்கி இருக்காங்க. சார்ட்டர் ஆஃப் டச் பார்லிமெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க.
பவர் டு வேஜ் வாஸ் மேக் ட்ரீட்டி அண்ட் பில் ஃபோர்ஸ். என்னெல்லாம் பவர்? நீங்க வந்து யார்கிட்ட வேணா சண்டை போடுங்க, யார்கிட்ட வேணா ட்ரீட்டி பண்ணி என்ன வேணா ட்ரீட்டி போட்டுக்கங்க, எங்க வேணா கோட்டையை கட்டிக்கங்க, எல்லாத்துக்கும் நாங்க உரிமை தரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபவுண்டர் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் மசூலிப்பட்டினம். டச்சுக்கு மசூலிப்பட்டினம். இப்போ அவங்களுக்கு போர்ச்சுகீஸுக்கு எங்கம்மா? சரிங்களா? ஸோ அப்ப இப்போ இப்படி பார்க்கும்போது டக்குன்னு யோசிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ படிக்கும் போதே நம்ம வந்து என்ன செய்யணும், மைண்ட்ல யோசிச்சோம் வச்சோம் பிரச்சனை இருக்காது கடைசியில. மசூலிப்பட்டினம் இன் ஆந்திரா 1605. சரிங்களா? சப்சிக்வென்ட்லி தே வர் ஓன் ஓவர் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. எமர்ஜென்சி as the most dominant யூரோப்பியன் பவர் ட்ரேட் பவர்ல மாறிட்டாங்க. புலிகாட் வாஸ் தேர் மெயின் சென்டர் இன் இந்தியா. இந்தியாவில் புலிகட் தான். லேட்டர் ரிப்ளேஸ் பை நாகப்பட்டினம். அதுக்கப்புறம் தான் நாகப்பட்டினம். சரிங்களா? டச் கேரிட் இண்டிகோ மேனுஃபேக்சர். இண்டிகோன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஒரு தாவரம் மாதிரி இருக்கும், அதுல டை இருக்கும், உங்களுக்கு கலருக்காக இந்த தாவரத்தை வந்து வளர்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இண்டிகோ பிளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து இண்டிகோ வந்து எங்க மேனுஃபேக்சர் இந்த யமுனா வேலி, சென்ட்ரல் இந்தியா, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சில்க்ஸ் ஃப்ரம் பெங்கால், இங்கெல்லாம் இது பண்ணாங்க. குஜராத் அண்ட் கோரமண்டல், சால்பிட்டர் ஃப்ரம் பீகார், ஓபியம் அண்ட் ரைஸ் ஃப்ரம் த கங்கா வேலி. ஓபியம்னா போதைப்பொருள், ரைஸ் கங்கா வேலி தான் வந்து இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, வியாபாரம் பண்ணாங்க. 1623 ட்ரீட்டி பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் டச் வந்துச்சு. டச் வித்ட்ரூ கிளைம் ஃப்ரம் இந்தியா அண்ட் பிரிட்டிஷ் ஃப்ரம் இந்தோனேஷியா. சரிங்களா? டச்சுக்கு மெயின் ஏரியா இந்தோனேஷியா, பிரிட்டிஷ்க்கு மெயின் ஏரியா இந்தியா. ஸோ ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. இவன் வந்து இந்தியா பிடிச்சி வச்சிருந்தானா, பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தோனேஷியா பிடிச்சி வச்சிருந்தான். இப்போ வந்து நான் சைன் போட்டு நான் இந்தோனேஷியா பிடிச்சிக்கிறேன், நீ இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு உடன்பாடு இது பண்ணிட்டாங்க. (1650) 17th century இங்கிலீஷ் began to emerge as a big colonial power of India. சரிங்களா? இங்கிலீஷ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலோ டச் லிபரலி லாஸ்ட் ஃபார் 70 years. 70 வருஷமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டூரிங் டச் லாஸ் their settlement to British one by one. ஒண்ணுக்கு ஒன்னா வந்து இறந்துட்டே வராங்க. டச் வேர் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் எம்பையர் பில்டிங் இன் இந்தியா. சரிங்களா? இந்தியாவில் எம்பையர் கட்டணும்னு அவங்களுக்கு ஆசை இல்லை, அவங்களோட ஒரே ஆசை ட்ரேடு தான். இன் எனி கேஸ் தேர் மெயின் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் லே இன் ஸ்பைஸ் ஐலாண்ட் ஆஃப் இந்தோனேஷியா. சரி, இந்தோனேஷியா மட்டும் பிடிச்சிக்கலாம். where they were earned a huge profit through business. அங்கதான் நல்ல வந்து பிசினஸ் ஆகுது. டிக்ளைன் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா தி டிஃபீட் டச் இன் ஆங்கிலோ டச் ரிவல்ரி அண்ட் ஷிஃப்டிங் டச் அட்டென்ஷன் டுவார்ட்ஸ் த மலாய் ஆர்ச்சிபெலகோ. சரி, அங்க வந்து அவங்களோட கவனத்தை போக ஆரம்பிச்சிச்சு. அதாவது பேட்டில் ஆஃப் பஜாரா 1759. இங்கிலீஷ் டிஃபீட்டட் டச். சரிங்களா? இந்த இடத்துல கடைசியா வந்து இது பண்ணிட்டானுங்க, அடக்கிட்டானுங்க. சரிங்களா? லாஸ்ட் பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் பதேரா. எங்க வந்து டச்சோட சகாப்தம் முடிஞ்சு அப்படின்னு சொன்னா எந்த பேட்டில்? பேட்டில் ஆஃப் பதேரா. சரிங்களா? ஸோ ஆங்கிலோ டச். ஸோ பேட்டில் ஆஃப் பதேரா எந்த யூரோப்பியன் பவர்க்குள்ள வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் ப்ராங்க்டு வார்ஃபேர் போத் பார்ட்டிஸ் காம்ப்ரமைஸ் பை பிரிட்டிஷ் அக்ரீட் டு வித்ட்ரால் ஆல் தேர் ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் டச் ரிட்ரைட் ஃப்ரம் இந்தியா. சரிங்களா? டச் வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க, இந்தோனேஷியாவுக்கு போயிட்டாங்க. டச் எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் முஸ்லிப்பட்டினம் 1605, புலிகாட் 10, சூரட், பிம்லிப்பட்டினம், காரைக்கால், சின்சூரா, கசிம் பஜார், பெங்களூர், பட்னா, பலசோர், நாகப்பட்டினம், கொச்சின், இதெல்லாமே. சரிங்களா? ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரியுதா? கதை மாதிரி புரியுதா? அடுத்தது பிரிட்டிஷ்காரன் பாத்தீங்க அப்படின்னா December 31, 1600 இந்தியா சார்ட்டர் அவங்களுக்குன்னு ஒரு அறிக்கையை வந்து வாங்கிட்டு வந்தாங்க, சாசனம் மாதிரி. யாருக்கிட்ட இருந்து? குவீன் எலிசபெத் I இங்கிலாந்துல இருந்து. அதுல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ட்ரேட் மோனோபலி கொடுக்கப்பட்டிருக்கு. 15 வருஷத்துக்கு நீங்க மட்டும் தான்டா நீங்க இங்கிலீஷ் பிரிட்டன் நாட்டுல இருந்து வருவீங்க, மற்ற யாரும் நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குவீன் எலிசபெத் I இருந்து சைன் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 1600 வந்து உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன் ஹாக்கின்ஸ் தான் வந்து இங்கிலாந்து அரைவ் இன் ராயல் கோர்ட் ஆஃப் ஜஹாங்கீர். சரிங்களா? ஜஹாங்கீரோட கோர்ட்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்தாங்க. அப்ப பெர்மிஷன் கேட்டானுங்க. இங்கிலீஷ் ஸ்டேட் அண்ட் சென்டர் சூரத் பட் ரெஃப்யூஸ் டு பை ஜஹாங்கீர் டியூ டு போர்ச்சுகீஸ். அப்போ போர்ச்சுகீஸ் தான் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருந்தாங்க. சரி, போர்ச்சுகீஸ் ப்ரெஷர் பண்ணாங்க ஜஹாங்கீர்ட்ட, நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து தாமஸ் பெஸ்ட் வந்த ஆப்ல அவர் வந்து என்ன செஞ்சாரு, போர்ச்சுகீஸோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி சூரட் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? லேட்டர் 1630 ஜஹாங்கீர் இஷ்யூட் ஃபர்மான்னா பெர்மிஷன் லெட்டர் டு இங்கிலீஷ் சார் தாமஸ் ரோ டு எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் சென்டர் இன் ஆக்ரா, அகமதாபாத், பரூச், இதெல்லாம் வந்து கட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீர்ல இருந்து ஃபர்மன் வாங்கிட்டானுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஃபேக்டரி வந்து சூரட்ல கட்டிடுறாங்க. இவங்களோட யாரு? சூரட். சரிங்களா? 1615 சார் தாமஸ் ரோ கேம் டு இந்தியா as ambassador of ஜேம்ஸ் I கிங் ஆஃப் இங்கிலாந்து கீழே வந்திருந்தாரு. அதே மாதிரி வந்து obtain permission from ஜஹாங்கீர் செட்டில் இங்கிலீஷ் டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா இடங்களும் நான் கட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க? ஜஹாங்கீர் இருந்து வாங்கினாங்க. யாரு? சார் தாமஸ் ரோ. அவர் வந்து எந்த ஆட்சி கீழே இருந்தாங்க அப்படின்னா ஜேம்ஸ் I ஆட்சி கீழே.
ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. பாம்பே கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் டூ ரிசீவ் டவுரி ஃப்ரம் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ்ல வந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து பாம்பே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போர்ச்சுகீஸோட மகாராணிக்கும் இங்கிலீஷோட ராஜாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்னது, இப்போ வரதட்சணை கொடுக்குறோமா, வரதட்சணையை வந்து என்ன செஞ்சாங்க, பாம்பேவை தூக்கி கொடுத்துட்டாங்க. யாரு, போர்ச்சுகீஸ் வந்து இங்கிலீஷுக்கு. சரிங்களா? ஸோ இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து பாம்பேயை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போர் மூலியமா, மேட்ரிமோனி அலையன்ஸ் மூலியமா, இல்லை என்ன மூலியமான்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க மாட்டோம். இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. மெட்ராஸ் பாத்தீங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ரிப்ளேஸ் பை மசூலிப்பட்டினம். சரிங்களா? பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா பிகம் 3% ஆஃப் டவுன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் இந்தியா 1700 வித் கேபிட்டல் ஆஃப் கல்கட்டா. சரிங்களா? இவங்களுக்குலாம் வந்து பிரசிடென்சி தான், கேபிட்டல் சொல்லுவோமா, அதே பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் 3 பிரசிடென்சியை வச்சுதான் இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இங்கிலீஷ் புரிஞ்சா பிரிட்டிஷ். அடுத்து வை த இங்கிலீஷ் சக்சீடட் அகேன்ஸ்ட் அதர் யூரோப்பியன்ஸ். இவனுக்கு மட்டும் என்ன புதுசா, ஏன் மற்றவங்களால முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணா, ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர் ஆஃப் ட்ரேடிங் கம்பெனிஸ். இவங்க ட்ரேடிங் கம்பெனிலாம் எம்என்சி மாதிரி பக்காவா இருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபார்ம்டு த்ரூ அமெரிக்கனைசேஷன் ஆஃப் செவரல் ரைவல் கம்பெனிஸ் அட் ஹோம். சரிங்களா? ஸோ உள்ள அவங்க ஊர்ல அடிச்சிட்டு இருக்க நிறைய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒண்ணு தயாரிச்சிருக்காங்க. அப்ப இங்க யாரும் சண்டை போடுறதுக்கு இல்ல. இப்போ ஜியோ, வாடாஃபோனு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், சண்டை போட மாட்டானுங்களே. அந்த மாதிரி தான் அவங்க ஊர்ல சண்டை போட்டு இருக்கவங்க சேர்ந்து தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? வாஸ் கண்ட்ரோல்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூஸ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஆனுவலி. சரிங்களா? இவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இருந்த ஆளுகள்லாம் வந்து வருஷம் வருஷம் எலெக்ட் பண்ணுவாங்க. அதே நேவல் சுப்பீரியாரிட்டி. சரிங்களா? இவங்கள்ட்ட வந்து கப்பல் படை நல்லா இருந்திருக்கு. சரிங்களா? நாட் ஒன்லி லார்ஜஸ்ட், இட் வாஸ் மோஸ்ட் அட்வான்ஸாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்பவும் நடந்துருச்சு. சரிங்களா? அதனால நிறைய காசு வச்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. அதே மிலிட்டரி ஸ்கில் அண்ட் டிசிப்ளின். சின்ன ஆர்மியா இருந்தாலுமே வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா, ரொம்ப லோயலா, ரொம்ப இந்த மார்ச் ட்ரூப்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப பக்காவா எக்யூப்டா இருப்பானுங்க. அதே மாதிரி நியூ டாக்டிக்ஸ் வார்ஃபேர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ சும்மா சும்மா மாறுதலா இல்ல மொனார்க். சரிங்களா? மொனார்க்னா என்னது, உங்களுக்கு கிங்ஸ் அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெஸ்ஸர் ஜீல் ஃபார் ரிலீஜன். அவங்க ரிலீஜனுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்களுக்கு காசு 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 தான் முக்கியம். அதனால என்ன செய்யல, ரிலீஜனை விட்டுட்டு அவங்க வந்து காசு மூலியமா வியாபாரம் பண்ண வந்தாங்க. சரிங்களா? இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, ஸ்பெயின், போர்ச்சுகல், டச் எல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியே பரப்பணும்னு சொல்லிட்டு ஒரு ஏமா வந்தாங்க. இவங்களுக்கு வரும் ஏமா வந்து காசு தான். யூஸ் ஆஃப் டெப்ட் மார்க்கெட். பிரிட்டிஷ் யூஸ் டு டெப்ட் மார்க்கெட் டு ஃபண்ட் இட்ஸ் வார்ஸ். சரிங்களா? இவங்க என்ன செய்வாங்க, டெப்ட் மார்க்கெட் அப்பவே அங்கெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்க வந்து கடன் வாங்கி இவங்க வார்ஸ்க்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணாங்க. மற்ற இடங்கள்லாம் காசு எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு. அதெல்லாம் இது பண்ணாங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு மெயின்ஸ்ல கேட்டா கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பிரெஞ்சு. பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1664, எஸ்டாப்ளிஷிங் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் சூரத். இவங்களும் சூரத் தான். யாரு, பை பிரான்சிஸ் கரோன். யாரு, பிரான்சிஸ் கரோன். பிரான்சிஸ் மார்டின் ஃபவுண்டட் பாண்டிச்சேரி இன் 1673ல. பிரான்சிஸ் மார்டின் தான் பாண்டிச்சேரி வந்து உருவாக்குனாரு. பிகேம் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. யாரு, பிரான்சிஸ் மார்டின். ஹென்ஸ்வர்த் பாண்டிச்சேரி பிகம் ஹெட் குவார்டர் ஆஃப் பிரெஞ்ச் பொசிஷன் இன் இந்தியா. அதனால தான் வந்து பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு ஹெட் குவார்டர்ஸா இருந்திருக்கு. In beginning of 18th century, English French were competing for their supremacy in India, mainly in Carnatic Bengal region. சரி, அந்த ரீஜன்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ பிரெஞ்சு வார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஆஃப்டர் 3 கர்நாடிக் வார், ஃபைனலி பிரெஞ்ச் வேர் கிரஷ்டு லிமிட் டு பாண்டிச்சேரி. சரிங்களா? 3 கர்நாடிக் வார் முடியல, பாண்டிச்சேரியில் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணி விட்டானுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1740 to 48. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா ரிவாலி, இங்க வெளிநாட்டுல உங்களோட சண்டை போடுறானுங்களா, அதோட பிரதிபலிப்பு தான் இங்க நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ended in 1748 by Treaty of Aix-les-Chapelle. இந்த ட்ரீட்டி மூலியமா இந்த உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட சண்டை வந்து எங்க ஆரம்பிச்சிருக்கு, வெளியூர்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா வார் ஆஃப் சக்சஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல வந்து சண்டை போட்டானுங்க. ஸோ இங்கேயும் வந்து அதுக்குனால சண்டை போட்டானுங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து வெளியூர்ல உடன்படிக்கைனால ஆக்ஸ்லா-சாப்லே. சரிங்களா? அடுத்து செகண்ட் கர்நாடிக் வார் இன்கன்க்ளூசிவ், முடிவே இல்லாம, அண்டர்மைன் த பிரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் பவர் இன் சவுத் இந்தியா. சரிங்களா? தேர்ட் கர்நாடிக் வார் டிசிசிவ் வார், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். சரிங்களா? செகண்ட் கர்நாடிக் வார் மட்டும் தான் இந்தியாவோட சம்பந்தப்பட்டிருக்கும். சந்தா சாஹிப், நானா சாஹிப் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வார். அது பின்னாடி நடத்தினாங்க. சரிங்களா? அது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் மூலமா முடிவுச்சு. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 1616, 1620.
தே ஃபவுண்டட் ஃபேக்டரி அட் திராங்குபார் நியர் தஞ்சாவூர் கிட்ட. சரிங்களா? தரங்கம்பாடி அதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு, இந்த சைடு தஞ்சாவூர் சைடு எல்லாமே. சரிங்களா? Their principal settlement was Srirampur near Calcutta. Danish factory which were not important at any time were sold to British government 1845 தூக்கி வித்துட்டு போயிட்டானுங்க. டான்ஸ் ஆர் பெட்டர் நோன் ஃபார் மிஷனரி ஆக்டிவிஸ்ட், மதத்தை பரப்புறதுக்காக தான் மட்டும்தான் வந்திருக்காங்க யார் டான்ஸ். ஓகேவா? அது சேலஞ்சஸ் பிஃபோர் முகல்ஸ். முகல்ஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்திருக்கு, இத்தனை ஆளுகள் வராங்க இல்ல, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The end of Mughals begin with the reign of அவுரங்கசீப். அவுரங்கசீப் தான் கடைசி ஒரு நல்ல மன்னன், வலிமையான மன்னன் மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் முகல்ஸ் ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. சரிங்களா? வித் ஃபார்மல் எண்டிங் ஆஃப் November 1, 1858 டிக்ளரேஷன் ஆஃப் கியூன் விக்டோரியா. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து முகலோட ஆட்சி இருந்திருக்கு. November 1, 1858 வரைக்கும் முகலோட ஆட்சி தான். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, கியூன் விக்டோரியா இந்த நாடு எங்களுக்கு உண்டான நாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரைக்கும் சண்டை போட்டு அப்படி இப்படிதான் இருந்திருக்கு. அவுரங்கசீப் மிஸ்கைடட் பாலிசிஸ் வீக்கெண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? நிறைய இடங்களை போய் சண்டை போடுறது, தேவையில்லாத இடங்கள நிறைய செலவு பண்றது, மதத்தை வச்சு நிறைய விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால ராஜ்வுட் பாலிசி எல்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சு. அக்பர் வந்து ராஜ்வுட் பாலிசி நல்லா இருந்தாப்புல, அதனால அந்த உறவுக்கு நல்லா வந்துச்சு. இங்க வந்து இவர் வந்து அதெல்லாம் பார்க்காதனால ரொம்ப பிரச்சனையா போச்சு. டிக்ளைன் ஆஃப் கெயின் மொமெண்டம் ஆஃப்டர் ஹிஸ் டெத் டியூ டு வார் ஆஃப் சக்சஷன் வீக் ரூலர்ஸ். சரிங்களா? முகல்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளே இருப்பாங்க, யார் அடிச்சுக்கிட்டு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிங். சரிங்களா? பதவி. அந்த மாதிரி இதுல வந்து நிறைய சண்டை வரும். திடீர்னு ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஜெயிப்பாங்க, வீக்கா இருக்கவங்க தோத்துருவாங்க. அதுக்காக ரூல் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால வீக் ஆச்சுன்னு சொல்றாங்க. முகமது ஷா ரூல் ஃபார் 29 years. சரிங்களா? பட் குட் நாட் ரிவைவ் த இம்பீரியல் ஃபார்ச்சூன்ஸ். கடைசியா வந்து முகமது ஷா தான் வந்து 29 வருஷம் வாழ்ந்த ரூல் பண்ணியிருக்காரு. நியூ ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைதராபாத், பெங்கால், ஆவாத், பஞ்சாப் எஸ்டாப்ளிஷ். புதுசா வந்து ஸ்டேட் உருவாச்சு. முகல்ல இருந்து விடுபட்டு புதுசா வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் கிங்டம் வந்து உருவாச்சு. எதெல்லாம் ஹைதராபாத், பெங்கால், ஆவாத், பஞ்சாப் எல்லாமே. அதே மாதிரி மராத்தாஸ் பிகேன் டு மேக் தேர் பிட் டு இன்ஹெரிட் இம்பீரியல் மென்டர். சரிங்களா? அதே மாதிரி மராத்தாஸ் வந்து ரொம்ப எழுச்சியா வந்துட்டாங்க. சரிங்களா? பெரிய ஒரு ஆட்சியா மாறிச்சு மராத்தா ஆட்சி. மராத்தியர்கள் தனியா ஒரு கிங்டம் இருக்கு. முகல்ஸ் தனியா சொல்றாங்கல்ல, அதே மாதிரி அந்த சைடு வந்து மராத்தியர்கள் ஒரு இனம் இருந்திருக்கு. அவங்க வந்து ஆட்சி முன்னாடி இருந்திருக்காங்க. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு ஓரளா தெரியும்னால உங்களுக்கு புதுசா படிக்கணும்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் உங்களுக்கு தனியா வந்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப யாராவது புதுசா படிக்கிறீங்க, நீங்க புதுசா படிக்கிறீங்க இல்ல, எல்லாம் தெரியுமில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோத்ரூ பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் ரூலர்ஸ் இன்டர்னல் வீக் ரூலர்ஸ் ஆஃப்டர் அவுரங்கசீப். பகதூர் ஷா அவுரங்கசீப்போட மூத்த பையன். பசிபிக் பாலிசி டுவர்ட் மராத்தாஸ். சரிங்களா? பசிபிக் பாலிசினா ரொம்ப சாதுவா இருக்கிற மாதிரி. சரிங்களா? ரொம்ப அமைதியானது. அட்டாக் ஆஃப் சிக் லீடர் ஷா பகதூர் ஷா. சரிங்களா? ஜஹாந்தர் ஷா இன்ட்ரோடியூஸ் இசாரா, அபாலிஷ் ஜிசியா. ஜிசியா டேக்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணாரு. ஃபருக் சியார் இவரு கில்டு ஜஹாந்தர் ஷா வித் ஹெல்ப் ஆஃப் சயீத் பிரதர்ஸ். கிங் மேக்கர் சொல்லுவாங்க, அப்துல்லா கான், ஹுசைன் அலி எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருக்காரு. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அபாலிஷ் ஜிசியா, பிரிமினரி டேக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர் டு பி கில்டு பை நோபல்ஸ். இவர்தான் வந்து நோபல்னால ஃபர்ஸ்ட் கொல்லப்பட்டவர். இஷ்யூஸ் 3 ஃபார்மர்ஸ் 1717 டு இங்கிலீஷ். சரிங்களா? இவர் தான் மேக்னா கார்ட்டா ஆஃப் கம்பெனி. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இவங்க கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அனுமதி வாங்கி உள்ள வந்திருக்காங்க. அடுத்து ரஃபியுத் தரஜாத், ரஃபியுத் தௌலா, முகமது ஷா ரங்கீலா, அகமது ஷா, ஆலம்கீர் 2. பேட்ல கிளாஸ்ல இவர் கையிட்டு தான் நடந்திருக்கு. சரிங்களா? ஷாஜஹான் 2, ஷா ஆலம் 2, அக்பர் 2. அக்பர் 2 தான் ராஜாராம் மோகன் ராய் வந்து ராஜாங்கிற பேருக்கு கொடுத்தாரு. பகதூர் ஷா 2, ஜஃபர். ரிவோல்ட் அப்போ இவர் தான் இருந்திருக்காரு. ஸோ எந்தெந்த ராஜா அவர் கீழே என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது முக்கியம். சரிங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 2ங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஒருத்தர், செகண்ட் வந்து அவர் பேரே எடுத்துக்கிட்டு வந்தனால 2ன்னு சொல்றாங்க. ஸோ 2ஆம் புலிகேசின்னு சொல்றாங்களா, புலிகேசி 1 வந்து ஒருத்தர், அவர் வழி வந்தவங்க பேர் ஒண்ணுது. சரிங்களா? இப்ப ஆள் வேற, அதனால 2ன்னு சொல்லுவாங்க. 1 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே பேர் வச்சுக்குவாங்க. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக 1 2ன்னு வச்சுக்கிறாங்க. ப்ரீக்வல் சீக்வல் சொல்றாங்களா, பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அந்த மாதிரி. ஏன்னா அந்த பேர் வந்து ரொம்ப பெரிய பேரா இருக்கும். அந்த பேர் நான் வைக்கிற மூலியமா என்னைய மக்கள் நம்புவாங்க. நான் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டேன், அந்த பேர்னாலேயே எனக்கு மரியாதை கிடைக்கும். அதனால தூக்கி வச்சுக்குவாங்க. புரிஞ்சுங்களா?
எக்ஸ்டர்னல் இல்ல இன்டர்னல் உள்ள சண்டை போட்டு உள்ள இருக்கிற பிரச்சனைகள். சரிங்களா, இதெல்லாம் மெடிவல் இந்தியால கேட்பாங்க. புரிஞ்சுங்களா? மெடிவல் இந்தியால இந்த பாயிண்ட்ஸ்ல வரும் உங்களுக்கு. எக்ஸ்டர்னல் பாத்தீங்கன்னா நாதிர் ஷா இன்வேஷன் நடந்திருக்கு. சரிங்களா, பர்ஷியன் இருந்து இந்தியாவுக்குள்ள புகுந்து பேட்டில் ஆஃப் கர்னல் டிஃபிட் முகல்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. கேப்சர் லாகூர் எம்பரர் ஆஃப் முகமது ஷாவை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அனெக்ஸ் வெஸ்ட் ஆஃப் இண்டஸ் இவருதான் வந்து என்னது பீகாக் த்ரோன் கோஹினூர் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு, லூட்டட். அடுத்து அகமது ஷா அப்தாலி இன்வேஷன், சக்சஸ் ஆஃப் நாதிர் ஷா. நாதிர் ஷாக்கு அப்புறம் அடுத்தது வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணாரு. தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல மராத்தாவை தோக்கடிச்சிட்டாரு. சரிங்களா, இல்ல அப்படி சொன்னா மராத்தாவுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய பெரிய சண்டையை வந்துருக்கும். இங்க வந்து ஃபெயிலியர் ஆனதுனாலதான் பிரிட்டிஷ் கிட்டையும் தோத்துட்டானுங்க. புரிஞ்சுங்களா? காசஸ் ஆஃப் டிக்ளைன் முகல் எதனால வந்து டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா டெஸ்போட்டிக் ரூல் வித் வீக் ரூலர்ஸ் ஆஃப்டர் அவுரங்கசீப் அப்புறம் இல்ல ஸ்ட்ராங்கான ரூலரே இல்ல. நோ டெஃபினட் லா ஆஃப் சக்சஷன், அதாவது யாரு வந்து தனக்கு அப்புறம் வரணுங்கிறதே இல்ல, யாரு அடிச்சுக்கிட்டு சாகாம இருக்காங்களோ அவங்க தான் வந்து அரசன். இந்த மாதிரி டீஜெனரேஷன் ஆஃப் ஆர்மிக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒற்றுமையெல்லாம் இல்ல. டூ வாஸ் டு பி ரூல்ட் இன் சென்ட்ரல் அத்தாரிட்டி, ரொம்ப பெரிய ஆட்சி இல்ல, ஒருத்தர் வந்து மேல இருந்துட்டு ஆட்சி செய்ய முடிய மாட்டேங்குது. அவுரங்கசீப் டெக்கான் ரிலீஜியஸ் பாலிசி, இன்வேஷன் ஆஃப் ஈரானியன் துரானி கிங்டம்ஸ். சரிங்களா, அங்க இருந்தெல்லாம் இன்வேஷன் ஆகப்பட்டுச்சு. ரீஜன் ரிலேட்டட் பாத்தீங்கன்னா ரைஸ் இன் பவர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஜமீன்தாஸோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கு. இஷ்யூஸ் ஆஃப் ஜாகிதாரி, சரிங்க, ஜாகிதார்னா ஒண்ணும் இல்லமா, ஒரு நிலம் அப்படின்னு சொன்னா ஒரு இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் காசு தராங்களா சேலரிக்கு, அதுக்கு மேல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நிலத்தை தந்துடுவாங்க. சரிங்களா, நிலத்தை தந்தோடனே அந்த நிலம் வந்து அந்த ஊரை தந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த ஊரை தந்துருவாங்க. அந்த ஊர்ல இருந்து நீங்க அக்ரிகல்ச்சர் மூலியமா வரக்கூடிய வருமானம், அங்க விவசாயிகள் இருப்பாங்கல்ல, அங்க இருந்து ஒரு பகுதியை வந்து அரசனுக்கு அனுப்பணும். பிளஸ் வந்து ஒரு பகுதியை வந்து நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா, ரெண்டா பிரிச்சு ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி டாக்ஸ் ஒரு பகுதி அரசனுக்கு அனுப்பணும், ஒரு டாக்ஸ் நீங்க வச்சுக்கிட்டு உங்க குதிரையெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா, உங்களுக்கு அரசனுக்கு காசு கிடைக்காது, அதுக்கு போல நிலத்தை தந்து இருக்காங்க. சரிங்களா, இப்ப அரசன் வந்து என்ன செய்வான், போருன்னு சொன்னா உங்களை கூப்பிடுவான், நீங்க அவனுக்காக நீங்க காசு போட்டு எல்லாத்தையும் வந்து குதிரையெல்லாம் வச்சிருப்பீங்களா, சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் சண்டை போட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் தான் ஜாகிதார் செக்டர். சரிங்களா, மன்சப்தார் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மெடிவல் இந்தியா நடத்தும்போது நடத்துறோம். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா லேண்ட் அசைன் டு நோபல்ஸ் ஈல்டிங் லோ இன்கம். சரிங்களா, நோபல்ஸ்க்கும் வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது தந்திருக்காங்க. ஆனா அதுல வந்து அதிகமான இதே இல்லை. எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கு, வார் எக்ஸ்பென்ஸ், ரெடியூஸ் காலிசா லேண்ட். காலிசா லேண்ட் அப்படின்னா அந்த லேண்ட்ல வரக்கூடிய வருமானம் வந்து கிங்குக்கு போகும். சரிங்களா, ஸோ அந்த லேண்ட் வருமானம் இல்லைன்னா கஜானா காலியா. அதே லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரூலர்ஸ், லேக் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ். சும்மா லக்ஸரியஸா தங்கத்தட்டுல சாப்பிடுறது, ஹரப்ல இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரெல்லாம் வந்து துப்பாக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க, இவங்க சும்மா கத்தி வச்சுதான் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, அதுவே நிறைய தப்பா போச்சு. ரைஸ் ஆஃப் ரீஜனல் ஆஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டேட். சரிங்களா, ஸோ முகல் ரொம்ப வீக்கா இருக்கிற பார்த்துட்டு சின்ன சின்ன கிங்டம்லாம் என்ன செய்யுது, இதான்ப்பா சாக்கு, நாங்க இண்டிபெண்டா நாங்க ஒரு கிங்டம் உருவாக்குறேன். என்ன சொல்லப்படுச்சுன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு கிங்டம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கிங்டம் அவங்க அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா பிரிஞ்சுட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைஸ் ஆஃப் ரீஜனல் ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸ் உருவாச்சு. ரீஜனல் அண்ட் இண்டிபெண்டன்ட் பொலிட்டிகல் சிஸ்டம், கான்ஸ்டன்ட்லி வார் விச் இது சரிங்களா, சண்டை போட்டு இருந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் வித் சப்போர்ட் ஆஃப் லோக்கல் ஜமீன்தார்ஸ், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் லோக்கல் நோபல்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து இதை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா, இப்போ மேல ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னா கீழே 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னா இவன் வீக் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் தனித்தனியா நானே ராஜா நானே மந்திரி சொல்லி போவாங்க. இப்போ உள்ள இருக்க ஆளு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. மெயின்டைன் டைஸ் வித் அக்னாலஜ் சுப்ரமசி ஆஃப் முகல்ஸ். சரிங்களா, ஸோ இருந்தாலுமே வந்து என்ன செய்யறாங்க, ஓகே வீக் ஆயிட்டா நம்மள்ட்ட வந்து சண்டை போட முடியாது, இருந்தாலுமே வந்து நம்ம முகல் தான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும்ல, பக்கத்துல இருக்க அடிக்க வர மாட்டேன்ல, ஆனா நான் இண்டிபெண்டா இருந்துக்குவேன். அதனால என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை காசு மட்டும் அனுப்பிச்சு விடுவாங்க. lacked advanced and sound military, financial and administrative system, lacked scientific and technological advancements. ஒண்ணுமே இல்ல, கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சக்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. முகல் ப்ரொவின்ஸ் டர்ன் இன்டு ஸ்டேட்ஸா மாறிச்சு. எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் இண்டிபெண்டன்ட் அண்ட் அட்டானமஸ் பாலிட்டி, அங்கேயே வந்து அவங்களும் தனித்தனியா அரசாட்சி உருவாக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் ஆவத், யார் சாதத் கான் புர்ஹானுல் முல்க் இவங்க உருவாக்குனது. ஆவத் தான் யார் வந்து தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். சாதத் கான் இல்ல புர்ஹானுல் முல்க் ரெண்டுமே ஒரே ஆள் தான். சரிங்களா, அது ஹைதராபாத்தை யாரு பண்ணாங்க, கிலிச் கான் நிசாமுல் முல்க், 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஹைதராபாத்தை தோற்றுவித்தவர் யாரு, நிசாமுல் முல்க் இல்ல கிலிச் கான். பெங்கால் வந்து முர்ஷித் குலி கான். இதெல்லாம் முக்கியம். ஸ்டேட் இங்க ஃபவுண்டர் மாத்தி மாத்தி போட்டு மேட்ச் ஃபாலோயிங் கேட்டுருவாங்க. சரிங்களா, அப்புறம் இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ் ஃபார்ம் டியூ டு டீஸ்டபிலேஷன் ஆஃப் முகல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரோவின்சஸ். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிள் ராஜ்கோட், மைசூர், கேரளா. கேரளா வந்து ஃபவுண்டட் பை மார்த்தண்ட வர்மா. சரிங்களா,
நியூ ஸ்டேட் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ்டாப்ளிஷ் பை ரிபல்ஸ் அண்டர் முகல் ரூல். ஜட்ஜ் சௌராமன் பதான் சிங் ஃபவுண்டட் த ஜட்ஜ் ஸ்டேட் ஆஃப் பதர்பூர். 6 மராத்தாஸ் ரோஹில்கண்ட் founded by Ali Muhammad Khan, comprised Himalayan foothills of Kumaon, Ganga, Farrukhabad, Muhammad Khan, Bagach, east of Delhi. இதெல்லாம் வந்து புதுசா உருவாக்கின ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பேக்வர்டா தான் இருக்கு. மிசரபிள் கண்டிஷன் ஆஃப் பெசன்ஸ், ரொம்ப வந்து ஏழைகளா தான் இருந்திருக்காங்க. ட்ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகமா இருந்திருக்கு, இம்போர்ட் கம்மியா இருந்திருக்கு. சரிங்களா, வாய் திறந்துச்சு அப்படின்னா அதிகமா இருக்கிற மாதிரி நம்மளே பார்ப்போம்ல, பெருசா இருந்தா வாய் திறப்போம்ல, அந்த மாதிரி அப்படி ஞாபகம். எக்ஸ்போர்ட்ல வந்து அதிகமா இருக்கு, இம்போர்ட் கம்மியா இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ல எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா, வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கோம். எக்ஸ்போர்ட்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இம்போர்ட்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு இது பண்றது. எக்ஸ்போர்ட் வந்து காட்டன் டெக்ஸ்டைல், ரா சில்க், ஃபேப்ரிக், ஹார்ட்வேர், இண்டிகோ, சால்ட் பெப்பர், ஓபியம், ரைஸ், இதெல்லாம் வந்து வீட்டு சுகர் எல்லாமே. இம்போர்ட் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து பர்சஸ், ரா, உல், டேட் இதெல்லாமே. அரேபியா வந்து காஃபி, கோல்டு, ட்ரக்ஸ், ஹனி. சைனா வந்து டீ, சுகர், ப்ரொக்கிலியன், சில்க். டிபெட்ல வந்து கோல்டு, மஸ்க், உல்லன் க்ளோத். ஆப்பிரிக்கா ஐவரி, ட்ரக்ஸ். யூரோப் வந்து உல்லன் க்ளோத், காப்பர், அயன், லீடு பேப்பர். டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் வந்திருக்கு, படிச்சுக்கணும். ஷிப் பில்டிங் வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரால இருந்து வந்திருக்கு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வித் ஓவர்லேன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் லேர்னிங். ரொம்ப வந்து நியூவான இருக்க விஷயங்கள் அடாப்ட் பண்ண முடியல அவங்களால, பழைய விஷயத்தை வச்சு தான் இது பண்ணாங்க. வைஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் எலிமெண்டரி அமௌன் ஹிந்துஸ்க்கு தான் அதிகமான எஜுகேஷன் இருக்கு. ஆனா முஸ்லிம்ஸ்லயும் இருந்திருக்கு மக்தப்ஸ், சரிங்களா, மக்தப் மசான்னு சொல்லுவாங்களா அது. ரேர் ஃபீமேல் எஜுகேஷன், ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக எஜுகேஷன் கொடுக்கல. ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா சதுஸ்பதி, பீகார், தோல்ஸ், பெங்கால். சரிங்களா, ஹையர் எஜுகேஷன் சென்டர் சொல்லுவாங்க, சதுஸ்பதி, தோல்ஸ் எஜுகேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா. சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் காசி, வாரணாசியில. திருப்பூர், மித்தாலியா, நாடியா, உட்கல் அதுல வந்து சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மதரசா வந்து பண்ணியிருக்காங்க பெர்ஷியன் அரபிக்ல. ஃபேமஸ் சென்டர் ஆஃப் பெர்ஷியன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அசிமாபாத், பாட்னால. இப்போ சொசைட்டி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஸ்டாக்னண்டா இருக்கு. ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரியாக்கி, ரிஜிட் கேஸ்ட் சிஸ்டம், ஆணாதிக்கம் தகுந்த மாதிரி இருந்திருக்கு. முஸ்லீம் வந்து ஷியா, சுன்னி இருந்திருக்கு. ஷரீஃப்னா பெரிய ஆள் மாதிரி, நோபல்ஸ் இதுல மாதிரி. அலீஃப்னா லோவர் கிளாஸ் டிவிஷன். அந்த இடத்துல வந்து கீழ் ஜாதி, மேல் ஜாதி எல்லாம் இருந்திருக்கு, சரிங்களா. இப்பயுமே வந்து நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஷரீஃப் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுவாங்க, சரிங்களா. உமன் பாத்தீங்கன்னா புர்தா, சதி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி இதெல்லாம் இருந்திருக்கு. ஸ்லேவரி பாத்தீங்கன்னா ட்ரீட்டட் அஸ் ஹெரிடரி சர்வெண்ட்ஸ் ரேதர் தன் மெனிலஸ், சரிங்களா. ஸோ அவங்க அப்பா, அவங்க அப்பனோட அப்பா, இவங்க எல்லாம் கூடயே இருந்தா ஒர்க் பண்ணா இப்ப இருக்கும், அந்த மாதிரி தான். தவிர ஸ்லேவ்ஸ் தான் வந்து அந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் இல்ல, கஷ்டப்படுத்துற ஸ்லேவ்ஸ் இல்ல. ஆர்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பார்த்தீங்கன்னா ஆசஃபுத் தௌலா வந்து பாலா இம்பாராவை கட்டினார் லக்னோல. சவாய் ஜெய்சிங் வந்து பிங்க் சிட்டி, ஜெய்ப்பூர், 5 அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷன் கட்டினாரு. ஜிஜி முகமது ஷாஹி டெம்பிள், அஸ்ட்ரானமிக்கல் ஸ்டடீஸ், இதெல்லாம் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கல்ச்சர்னு ஒரு டாபிக் இருக்கு, சரிங்களா. அதுல இருந்து வரும். பாதாம்புரம் பேலஸ், கேரளா ஃபேமஸ் ஆர்கிடெக்சர், மெனூரல் பெயிண்டிங். ராஜ்புத்தானா கங்கரா ஸ்கூல் டெவலப். உருது வந்து ஃபேமஸ் போய்ட் மீர் சுதா, நாசிர், மிர்சா காலிப் இதெல்லாம் இருந்தாங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா சித்தார் போய்த்தி, தாயுமானவர். மலையாளம் பார்த்தீங்கன்னா எந்திரிச் காஞ்சனா நம்பியார். பஞ்சாபி பார்த்தீங்கன்னா ஹீர் அஞ்சனா வாரிசா. சிந்தி பார்த்தீங்கன்னா ரியாசுரோ, ஷாரிஃப் அப்துல் லத்தீப், சரிங்களா. இதெல்லாம் இது பண்ணாங்க. சரி, ஒரு பிரேக் எடுத்துக்கங்க. பிரேக் எடுத்து அடுத்த லெசன் போகலாம், சரிங்களா. 3:15 ஆரம்பிச்சிடலாம், 3:10 ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் புரிஞ்சு எல்லாத்துக்கும், சரிங்களா. அதுக்கு இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் மக்கப் பண்ணிருங்க, சரிங்களா. இப்போ படிக்கிறோம்ல இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து டெஸ்ட் பேப்பர்ல வந்து நம்ம படிச்சதும் வரும், படிக்காததும் வரும், புரிஞ்சுங்களா. அப்ப என்ன செய்யணுமோ அது இந்த ஃபேக்ட்ஸ் எடுத்து நம்ம வச்சுக்கணும், புரிஞ்சுங்களா. இப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா கடைசியா எக்ஸாம் முன்னாடி இந்த நம்ம கொடுக்குற நோட்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேப்பர்ஸோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் அது ரெண்டும் மக்கப் பண்ணிட்டு போனாலே போதும், மோரோலஸ் எனஃபா இருக்கும். 15 கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா 8 கொஸ்டின் 9 கொஸ்டின் போட முடியும், அதுவே மோர் தென் எனஃப். 150 வந்தா போதும் நம்மளுக்கு, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இன் இந்தியா. ஸோ எப்படி கன்சாலிடேட் பண்ணாங்க, கன்சாலிடேஷனா வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆனாங்கன்னு அர்த்தம், சரிங்களா. போஸ்ட் கான்கொஸ்ட் ஆஃப் ஏஷியா
minor by Ottoman Empire and capturing Constantinople 1453. Trade routes comes under the Turkish Empire rule. சரிங்களா? துருக்கிஷ் எம்பையர் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒட்டமன் எம்பையர்லாம் துருக்கி கீழே இருந்தது தான். துருக்கியில இருந்து தான் ஒட்டமன் எம்பையர். ஸோ அவங்க பிடிக்க ஆரம்பிச்சதுல வந்து அந்த ரூட்டை தாண்டி தான் போகணும். வினிஸ் அண்ட் ஜெனோவா ஆல் மோனோபிளைஸ் த ட்ரேட் ரூட்ஸ். சரிங்களா? வினிஸ் எல்லாம் இடம் சொல்றாங்க. சரிங்களா? hence the European traders had to search for new sea routes in Asia to Asia and the Spice Island of Indonesia. அங்கெல்லாம் வரணும் அப்படின்னா புதுசாக தான் கொண்டு வரணும். ஆல்சோ த ஈஸ்ட் இண்டீஸ் டிஸ்கவர் ஆஃப் கேப் ஆஃப் குட் ஹோப். சரிங்களா? ஸோ நம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க அது, கேப் ஆஃப் குட் ஹோப். சரிங்களா? அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. போஸ்ட் ரினைன்ஸா கொலம்பஸ் ஆஃப் ஸ்பெயின் இன் 1492 டிஸ்கவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காரு. வாஸ்கோ ட காமா ஆஃப் போர்ச்சுகல் 1498 discovered all new sea routes to India. அவதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கிலீஷ் கன்குவஸ்ட் ஆஃப் ஸ்டார்டட் வித் கன்கரிங் அயர்லாண்ட் ஆஃப் 16th century. 16th centuryல வந்து இங்கிலீஷ் வந்து என்னது ஃபர்ஸ்ட் அயர்லாந்து தான் கன்கவர் பண்ணாங்க. சரிங்களா? சரி, அயர்லாந்து சார்ந்த ஒரு பெண்மணி வந்து இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து ரொம்ப பங்காற்றி இருப்பாங்க. அவர் பேர் என்ன? அவங்க பேர் என்ன? அவங்க எந்த மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க? என்ன மூவ்மெண்ட்? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். எங்க ஹெட் குவார்டர்ஸ்? எங்க? சென்னையில. எங்க? என்ன பேரு? என்ன பேர்? அந்த அது பேர் என்ன? ஸோ அப்படியே பிடிச்சி அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்து அந்த இதுல படிக்கும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? டச் ஹேட் ஃபேக்டரிஸ் இன் குஜராத், கேரளா, மெட்ராஸ், பீகார், பெங்கால், பீகார்ல இருந்து இருந்திருக்கு. இந்த மெயின் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா, ஐலண்ட் ஜாவா, சுமத்ரா, ஸ்பைஸ் ஐலண்ட் தான் அவங்களோட மெயினாவே இருந்திருக்கு. சரிங்களா? growth ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஸ் அ ட்ரேட் அண்ட் இன்ஃபுளுன்ஸ். எப்படி வந்து வியாபாரிகளா வந்தாங்க, எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க? 1600 இருந்து 17, 14 வரைக்கும் அவங்க வியாபாரிகளா இருந்தாங்க. 1608 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி செட்டப் சூரத். சரிங்களா? ட்ரேடிங் டெப்போட்டா தான் வந்து இது பண்ண. டெப்போட் தான் வந்து கிழங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குடோன் டெப்போட் தான் சொல்லுவாங்க. அவங்களோட வியாபார பொருட்களை வந்து பதுக்கி வைக்கிற இடம். ஹாக்கிங்ஸ் இன் ஜஹாங்கீர் கோர்ட் ரிசீவ் ராயல் ஃபர்மான் ஃபார் ட்ரேட் இன் வெஸ்ட் கோஸ்ட். வெஸ்ட் கோஸ்ட்ல ட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஹாக்கிங்ஸ் வந்து ஜஹாங்கீர் கிட்ட இருந்து ஃபர்மான் வாங்கியிருக்காங்க. ஃபர்மானா அறிக்கை இல்ல வந்து ஆர்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். 1615 பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோ இம்பீரியல் ஃபர்மான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. டு ட்ரேட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் முகல் டைனஸ்டி. இம்பீரியல் ஃபர்மான் வந்து எல்லா பார்ட்லையும் நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ரோ கொடுக்கப்பட்டிருக்கு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் விஜயநகர எம்பையர் டிக்ளைனுக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் சவுத் இந்தியா பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் 1611. சென்டர் ஷிஃப்டட் ஃப்ரம் மசூலிப்பட்டினம் டு மெட்ராஸ். ஃபோர்டிஃபிகேஷன் ஆஃப் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து அவங்க ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஐலாண்ட் ஆஃப் பாம்பே ஆக்குபைட் 1668. எப்படி ஐலாண்ட் ஆஃப் பாம்பே எப்படி வந்துச்சு அவங்க கையில? டவரி முறை வந்துருக்கு. சரிங்களா? மேஜர் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் தான் பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு உங்களுக்கு. ஈஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா ஒரிசா. சவுத் இந்தியாவில் மெட்ராஸ். சவுத் இந்தியாவில் வந்து உங்களுக்கு அந்த மசூலிப்பட்டினம். ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரிசா. சரிங்களா? 1633 டைம்லைன் பாருங்க. 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு. 1609 இது டைம்லைன் முக்கியம். சரிங்களா? ஸோ 1947 வரைக்குமே உங்களுக்கு டைம்லைன் முக்கியம். இப்பத்துல ஆரம்பிச்சு. சரிங்களா? பாருங்க, இது சொன்னதுதான். 1611 Captain Middleton obtained permission from Mughal governor Surat trade there started trade of Masulipatinam. 1630 a factory East India was established Surat. 1650 come as well first factory in South in Masulipatinam. இது அப்படியே வரும். Aurangzeb gave English a farman of trade of Bengal. Madras was given by Chandri chief to English. இது வந்து UPSC கொஸ்டின். இப்போ போன வருஷமா 2023 நினைக்கிறேன். யூபிஎஸ்சி கொஸ்டின் இது. மெட்ராஸ் வந்து எப்படி யார் வந்து எடுத்தாங்க? இங்கிலீஷ் அண்ட் சூன் மெட்ராஸ் ஃபோர்ட் ஜார்ஜஸ் ரிப்ளேஸ் மசூலிப்பட்டினம். சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க 1692 முகல் ரைடர் ஹூக்லி. தென் ஜாப் சன்னாக் நெகோசியேட் வித் முகல்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 1691. அதெல்லாம் இருக்கு. சிட்டி ஆஃப் கல்கட்டால வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட் செட்டில்மெண்ட் வாஸ் நேம் ஃபோர்ட் வில்லியம் 1700. இட் பிகேம் சீட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர் இந்தியா டில் 1911 வரைக்கும் ஃபோர்ட் வில்லியம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது மாத்திட்டாங்க. முகல் எம்பரர் ஃபருக்சியார் இஸ்யூட் ஃபர்மான் கால் மேக்னா கார்ட்டா ஆஃப் கம்பெனி கிவிங் கம்பெனி லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரேட் கன்செஷன் பெங்கால், குஜராத், ஹைதராபாத். ஃபருக்சியார் தான் வந்து பெருசா வந்து கன்செஷன் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபருக்சியாருக்கு வந்து நோய் வந்துச்சு. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க? யாரோ வந்து ட்ரீட் பண்ணாங்க. இங்கிலீஷ்காரங்க வந்து யாரோ வந்து ட்ரீட் பண்ணாங்க. கம்பெனிஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வேர் எக்ஸாம்டட் ஃப்ரம் டியூட்டிஸ். சரிங்களா? அவங்க வரி கட்ட தேவையில்லை கம்பெனிக்காரங்க. சரிங்களா? இங்கே நடக்கிற வியாபாரத்துக்கு. பெர்மிஷன் இஷ்யூ டு டஸ்டக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். டஸ்டக்னா என்னது? சீட்டு மாதிரி, துண்டு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க.
அது வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் பாஸ் மாதிரி. டியூட்டி ஃப்ரீ ஹைதராபாத்ல இந்த ஃபர்மான் மூலியமா கம்பெனி மின்டெட் காயின்ஸ், அவங்க இதுல வந்து காயின்ஸ் மின்ட் பண்ணிட்டாங்க த்ரூ அவுட் த முகல் empire. பெங்கால் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் பெங்கால். பெங்கால தான் வந்து ரொம்ப பணம் அதிகம். இங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சனால தான் இந்தியாவே பிடிக்க முடிஞ்சுச்சு. இங்க இருக்கிற காசு வச்சு தான் அவங்க வேர்ல்டு லெவல்ல வார்ல நடத்தி அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. புரிஞ்சுங்களா? இந்தியா இல்ல, பெங்கால் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. வெஸ்ட் பெங்கால், ஆமா வெஸ்ட் சைடு. அந்த சைடு வந்து ஈஸ்ட், அப்ப பங்களாதேஷ் பெங்கால்லாம் ஒண்ணுதான், அன்டிவைடடா இருந்தது. சரிங்களா? பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் பெங்கால், எல்லாம் வந்து பெங்கால் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா சால்ட் பெட்டர், ரைஸ், இண்டிகோ, பெப்பர் இதெல்லாமே. சரிங்களா? பெங்கால் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் இஎஸ் ட்ரேட் இன் இந்தியா, 60% அங்கதான் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அது ஃபேக்டரிஸ் செட்டப் பலசூர், ஹூக்லி, காசிம் பஜார், பாட்னா, டாக்கா இருந்தது. 1717 பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் செக்யூர் ராயல் ஃபர்மான் ஆஃப் எம்பர் ஃபருக் சியாட் இருந்து வாங்கியிருக்காங்க. சரி, ஃபர்மான். சரிங்களா? தஸ்தக்கும் வாங்கியிருக்காங்க, இஸ்யூஸ். சரிங்களா? ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ தஸ்தக் தான் வந்து பெரிய பிரச்சனையா நடந்திருக்கு. சரிங்களா? அங்க இருக்கிற வியாபாரிகளுக்கும் இவங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்திருக்கு. இவனுங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கம்பெனிக்காக ட்ரேட் நடத்தணும். இவனு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பாஸ்ல வந்து ஃப்ரீ தானே, பாஸ் காமிச்சா காசு கட்ட தேவையில்லை, அந்த பாஸை வந்து வியாபாரம் பண்ணியிருக்கானுங்க. இல்ல அந்த பாஸ் வச்சு பொருள் வாங்கி இவனுங்க வந்து ஓனா வந்து மத்தவங்களுக்கு வித்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அந்த பொருளுக்கு வந்து பாஸ் இல்லாம நீங்க வந்து கொண்டு போய் வித்தீங்க அப்படின்னு சொன்னா 110 ரூபா ஆகும். விற்கும் போது 120 ரூபா ஆகும். ஏன்னா போறக்கு வரக்கு காசு அதெல்லாம் ஆட் பண்ணி தானே பொருளோட இது டோட்டல் கொண்டு வருவாங்க, எம்ஆர்பில இருந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து என்ன செஞ்சா, ஃப்ரீ தானே அவனுக்கு, அவ 20 ரூபா 30 ரூபா கம்மியாயிரும் உங்களுக்கு. அப்ப என்ன செய்வான், அந்த காசை வச்சு 150 ரூபாய்க்கு விற்பான். யார்? லோக்கல் ட்ரேடருக்கு அந்த பொருள் விற்பான். லோக்கல் ட்ரேடருக்கு அந்த இது இல்ல. அவன் வித்தானா அவன் வாங்கினா 150க்கு மேலதான் வாங்குவான் அவன் காசு. அதனால வந்து லோக்கல் ட்ரேடர்ஸ்க்கும் அவனுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. தஸ்தக் மூலியமா அவங்க காசு கம்மி பண்ணி இவனுக்கு லாபம் வர மாதிரி பிரைவேட்டா ட்ரேட் பண்ணிட்டாங்க. கம்பெனிக்காக ட்ரேட் பண்ணாலும் கூட பரவாயில்ல. இவன் என்ன செஞ்சான், அந்த கம்பெனிக்காரன் வந்து அவனுக்கு காசு ஏற்றி வச்சு அதை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி, அங்க பாத்தீங்கன்னா நார்மல் கவர்மெண்ட் ஆபீசரை விட இங்க இருந்து உள்ள போனவங்க வந்து ரொம்ப பெருசு பெருசா வாழ்ந்திருக்காங்க. ராபர்ட் கிளைவ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு தங்க தேர்ல தான் வருவாங்க. பிரிட்டிஷ் கியூன் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இப்படி பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அலிவர்தி கான் வாஸ் எங்கேஜ் இன் வார் வித் மார்த்தாஸ் ஃபார் 15 இயர்ஸ். சரிங்களா? பிரிட்டிஷ் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டேச்மெண்ட் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அலிவர்தி கான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1757 செத்துட்டாரு. சிராஜ் தௌலா வந்து வந்திருக்காரு. இன்டர்னல் இஷ்யூ, ஆப்போசிஷன் ஆஃப் சிராஜ் தௌலா இந்த கோர்ட். நிறைய விஷயம் நடந்திருக்கு உள்ளுக்குள்ள, பெங்காலுக்குள்ள. இதெல்லாம் இன்டர்னல் பிரச்சனை அவங்க கூட, அவங்களுக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம். இம்பார்ட்டன்ட் ரூல் பாத்தீங்கன்னா முர்ஷித் குலி கான், ஃபர்ஸ்ட் திவான் ஆஃப் பெங்கால். சுஜாவுத்தீன், அலிவர்தி கான் ஸ்டாப்டு பேயிங் த ட்ரிபியூட்ஸ் டு முகல்ஸ். சரிங்களா? முகலுக்கு தான் கொடுக்கணும், அலிவர்தி கான்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ரீஜியன் கான்ஃபிளிக்ட்னால முகல்ல இருந்து வெளியே வந்து புதுசா வந்து உருவாக்க பாக்குறாங்க அவங்க இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ். பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ராபர்ட் கிளைவ் சைன் ட்ரீட்டி வித் சுஜாவுத்தீன் அண்ட் முகல் எம்பரர் ஆஃப் ஷா ஆலம். இங்க அந்த பேட்டில் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத், சிராஜி சரண்டர் அலகாபாத் வந்து சரண் பண்ணிட்டாங்க. சரிங்களா? டு த எம்பரர் ஆஃப் ஷா ஆலம் டூ கேவ் த சமீந்தர் ஃபுல் பொசிஷன் ஆஃப் எஸ்டேட். சரிங்களா? செகண்ட் ட்ரீட்டி அலகாபாத், ஷா ஆலம் டூ அலகாபாத் அண்டர் கம்பெனி ப்ரொடெக்ஷன் குள்ள வந்துட்டாங்க. இஷ்யூட் ஃபர்மான் விச் கேவ் திவானி ரைட்ஸ். ஒரிசா இங்கெல்லாம் வந்து நீங்க வரி இது பண்ணிக்கலாம் 3 இடங்கள்ல, பெங்கால், பீகார், ஒரிசா எல்லாம். பொசிஷன் ஆஃப் நிசாமத் ஃபங்க்ஷன் ஆல்சோ பீன் கம்பெனி. நிசாமத் தான் வந்து டாக்ஸ். இப்போ வந்து நிசாமத் ஃபங்க்ஷன் அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, 2 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல. இன்னொன்னு நிசாமத்து, இன்னொன்னு என்ன, அதாலத். நிசாமத் அதாலத்தா, திவான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஒண்ணு வந்து ஜுடிஷியலு, ஒன்னொன்னு டாக்ஸ் ரெவன்யூ கலெக்ட் பண்றது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாசி, பேட்டில் ஆஃப் பிளாசி, அடுத்து பேட்டில் ஆஃப் பக்சர். 2 போர் வந்திருக்கு. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசில ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, நவாப் அந்த அங்க இருக்கக்கூடிய நவாப் கிங் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சீஸ்டு ஃபோர்ட் வில்லியம்ஸ். ஃபோர்ட் வில்லியம் வந்து இவங்களோட கிடங்கு மாதிரி, டெப்போர்ட் மாதிரி, அதை வந்து கைப்பற்றிட்டாங்க. ஏன்னா இவங்க நிறைய இல்லீகல் ட்ரேட் எல்லாம் நடத்தி இவனுக்கு வந்து ரொம்ப இது பண்றாங்கல்ல, லோக்கல் ட்ரேடுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியல. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அங்க போய் வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு 125 பேர்த்த ஒரு சின்ன ரூம்ல, அந்த நீங்க இருக்கீங்களா அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டானுங்க. அங்க வந்து காத்து கூட கிடைக்காது, மூச்சு திணறையும் செத்துருப்பாங்க. அதான் பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பழிவாங்குற விதமா தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ வந்து அவங்க போர் வந்து இது பண்ணிருப்பாங்க. நவாப் வாஸ் opposed by the dominant group in his court of ராய், தர்பார், ஜகத் சிங் அண்ட் ஓமிச்சந்த். இவங்கெல்லாம் வந்து துரோகம் பண்ணிடுவாங்க யாருக்கு, இவங்களுக்கு.
இங்க பேட்டில் பாத்தீங்கன்னா அலைன்ஸ் யார் யாருன்னா மிர்ஜாஃபர், ஹஸ்பண்ட் ஆஃப் அலிவர்தி கான் சிஸ்டர், ராபர்ட் கிளைவ் இவர் தனியா, மிர்ஜாஃபர் தனியாவும், ராபர்ட் கிளைவ் வந்து ராய் தர்பார் இவங்களாம் சேர்ந்தோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து வான் பை ட்ரியோ இந்த ராபர்ட் கிளைவ் தான் ஜெயிச்சிட்டாங்க. மிர்ஜாஃபர் பிகம் த நியூ நவாப். சரிங்களா? 76ல மிர்ஜாஃபரும் வந்து இவங்களுக்கு கீழே வந்து ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா காசு கேட்டே இருக்காங்க. எங்களுக்கு இவ்வளவு காசு கொடு, இவ்வளவு காசு கொடு, இவ்வளவு காசுன்னு பிரிட்டிஷ் வந்து சும்மா இல்ல வரியை வந்து கேட்டே இருக்காங்க. ஃபார்மர்ஸ்லயும் அதிகமா வரி வாங்க முடியல. அதனால வந்து என்ன செஞ்சாங்க, இல்ல இல்ல சரிப்பட்டாரு, அதாவது சண்டைக்கு போலாம்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டான். டிடி வந்து அதுக்கு அவனை வந்து அடி பண்ணி வச்சிட்டாங்க 1760ல. ஸோ ஜாஃபரை தூக்கிட்டு வந்து மிர்காசிமை வந்து உட்கார வச்சாங்க. மிர்காசிமை என்ன செஞ்சாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். மிர்காசிம் ஷிஃப்டட் கேபிட்டல் ஃப்ரம் த முர்ஷிதாபாத் டு முங்கல் பீகார் ஃபார் சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கம்பெனி. இவன் என்ன செஞ்சான், பக்கத்துல இருக்கிறதுனால தான் நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் கேபிட்டல் தனியா கூட்டிட்டு போய் எங்க படையை நான் வந்து எனக்கு உறுதிப்படுத்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய விஷயம் பிரிட்டிஷ்க்கு எதிராக பண்ணாங்க. அதுதான் இங்க பிரச்சனையா வந்துச்சு. இப்போ அடுத்து பேட்டில் ஆஃப் பக்சர் வருது. இதுக்காக வந்து மிஸ்யூஸ் ஆஃப் தஸ்தக் பை கம்பெனி சர்வன்ஸ், பிரைவேட் ட்ரேட் பண்ணனால. அதே மாதிரி இம்பீரியல் ஃபர்மான் கேவ் ரைட் டு ட்ரேட் இன் பெங்கால் வித்வுட் பேயிங் டிரான்சிட் டியூட்டி டோல்ஸ். டோல்ஸ்க்கு வந்து கொடுக்காமயே நீங்க என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வன்ஸ் சோல்ட் டஸ்டக் டு ஃப்ரெண்ட்லி மர்ச்சன்ட்ஸ். சரிங்களா? யாருக்கு வித்துட்டாங்க அந்த இது. ஹென்ஸ் மிர்காசிம் அபாலிஷ் ஆல் டியூட்டிஸ். போங்கடா நீங்க எதுவும் வேண்டாம், எல்லாருமே இப்ப காசு கட்டுங்க அந்த மாதிரி சொல்லி எல்லாரையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. டசல் லெட் டு வார் பிட்வீன் கம்பெனி அண்ட் மிர்ஜ் காசிம் 1763. ஹி ஃபிளட் டு அவார், தோத்துட்டு ஓடிட்டாரு. ஃபார்ம்ட் அலைன்ஸ் வித் நவாப் ஆஃப் ஆவாத், சிராஜ் சுஜாவுத் தௌலா, முகல் எம்பரர் ஷாலாம். 3 பேர் சேர்ந்து வந்து என்ன செய்யறாங்க, பிரிட்டிஷ் அடிக்க போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹெக்டர் முன்ரோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு, படை தளபதியாக இருக்காரு. இங்க வந்து ராபர்ட் கிளைவ், ரெண்டும் முக்கியம். ஷார்ட் அண்ட் டிசீவ் பேட்டில் ஒன் பை இங்கிலீஷ் அண்டர் ஹெக்டர் முன்ரோ வந்து ஜெயிச்சிட்டாரு. மிர்ஜாவர் பிளேஸ் த்ரோன் மேர் பப்பட்டா வந்து அவர் வந்து வச்சிருக்காரு. பிரிட்டிஷ் சூப்பர்மேசி வாஸ் எஸ்டாப்ளிஷ் நார்த் இந்தியா. இதுலதான் வந்து பிரிட்டிஷ் சூப்பர்மேசி பக்சர் வந்து அவங்க வந்து பெரிய ஆளா வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சு அந்த 2 பேட்டில் புரிஞ்சா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்கு, பட் டைம் இல்லாதனால சட்டுன்னு போறேன். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. அது டியூயல் கவர்மெண்ட் 1765 டு 1772 ரெண்டு ஆச்சு, இரட்டை ஆச்சுன்னு சொல்லலாம். பாருங்க, இம்போஸ் பை ராபர்ட் கிளைவ். டியூயல் கவர்மெண்ட் யார் கொண்டு வந்தா, ராபர்ட் கிளைவ் தான் கொண்டு வந்திருக்காரு. டியூயல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், திவானி பிசிக்கல் சொன்ன மாதிரி, திவானி பிசிக்கல் அண்ட் நிசாமத் டெரிட்டோரியல். சரிங்களா? திவானி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எடுத்துக்குவாங்க திவானா. சரிங்களா? நிசாமத் டெரிட்டோரியல் பாத்தீங்கன்னா கிரைம் எல்லாம் பண்ணா. ஜுடிஷியல் வாஸ் கேரிட் ஓவர் டிகிரிப்ட் ஆஃப் இந்தியன்ஸ், தேவர் நிசாம்ஸ். நிசாம் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து ரெவன்யூ எல்லாம் வந்து பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தண்டனை ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்து இந்த நிசாம் வந்து இது பண்ணிக்குவாங்க. So this system separate Diwan and Nizam is called dual administration. However, real authority was East India Company in the Nizamat also. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்காரன் தப்பு செஞ்சா தப்பு இல்லை, நம்ம ஆளுங்க தப்பு செஞ்சா மட்டும் தான் தப்பு. அந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட் டு நாமினேட் டெபுட்டி சுபேதார் திவான் இஸ் கிவன் டு கம்பெனி. சரிங்களா? ஸோ டெபுட்டி சுபேதார் இவங்க ஆளு யாரும் சொல்ல வருவாங்க, இல்ல இவங்க சொல் பேச்சு ஆளு கொண்டு வருவாங்க. அப்போ திவானால ஒன்றும் பண்ண முடியாது, ராஜானால. முகமது ரிசா கான் பெங்கால், ராஜா சிதாப் ராய் வேர் அப்பாயிண்டட் டெபுட்டி திவான். It was done away with Warren Hastings on account of administration breakdown 1772. இதை யார் அபாலிஷ் பண்ணா, வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான் அபாலிஷ் பண்ணிட்டாரு. சரிங்களா? இது முக்கியம். யார் கொண்டு வந்தாங்க, ராபர்ட் கிளைவ். யார் அபாலிஷ் பண்ணாங்க, வாரன் ஹாஸ்டிங். சரிங்களா? அடுத்து ஆங்கிலோ மைசூர் வார் அண்ட் ஃபால் ஆஃப் திப்பு சுல்தான். சரிங்களா? மைசூர் ஆங்கிலோக்கும் ஆங்கிலோன்னா பிரிட்டிஷ்காரன், மைசூர்னா இங்க அந்த மைசூர் ஆட்சிக்கும் நடந்த வார். கிருஷ்ணராஜா உடையா டூ ரூல்டு ஃப்ரம் 1734 to 66 அந்த ஆட்சி. அப்ப ஹைதர் அலி வந்து என்ன செஞ்சாரு, படை ஒரு ஆளா வந்து மேல வந்து படை தளபதி ஆகி அப்புறம் தான் வந்து ஹைதர் அலி வந்து ஆட்சி பிடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், திப்பு சுல்தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஹைதர் அலி கேம் டு பவர் இன் 1761. டி ஃபேக்டோ ரோல் சர்வாதிகாரி, ஹேட் ப்ராக்சிமிட்டி வித் பிரெஞ்ச். இவர் வந்து யாரு, பிரெஞ்சோட நல்லா நெருக்கமா இருக்கு அவர். ஹைதர் அலி செட்டப் ஆர்ம் ஃபேக்டரி திண்டுக்கல்ல வந்து உருவாக்கிட்டாரு. டிஃபீட்டட் மராத்தா அண்டர் மாதவரா. சரிங்களா? மராத்தா வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. 1776 he record all lost and multiple invasion of Marathas. மராத்தா கூட சண்டை போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் வார் பாத்தீங்கன்னா டிடி ஆஃப் மெட்ராஸ் மூலியமா வந்து என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இன்கன்க்ளூசிவ்னா யார் பக்கம் ஜெயிப்பு யார் பக்கம் தோப்பும் இல்லை, எல்லாமே வந்து டிராவா இருக்கு. டிடி ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ் அண்ட் ஹெல்ப் பிரிட்டிஷ் இன் கேஸ் ஆஃப் அட்டாக் ஆன் ஹைதர் அலி. சரிங்களா? ஹைதர் அலி மேல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணும். பிரிட்டிஷ் டிடி வித் நிசாம் ஆஃப் ஹைதராபாத் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃப்ரம் ஹைதர் அலி இன் lieu ஆஃப் நார்த்தன் சிகாஸ். பிரிட்டிஷ் என்ன செஞ்சாங்க, ஹைதராபாத் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்ல இருந்து ஹைதர்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. மராத்தா, நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே சேர்ந்து. லேட்டர் டியூப்டு பை ஃபார்மர் டூ இன் பர்சுவேஷன் ஆஃப் ஹைதர் அலி. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா வந்துட்டாங்க, மராத்தா, நவாபு, இங்கிலீஷ் எல்லாமே. ஆனா ஹைதர் அலி செஞ்சுட்டாங்க, மராத்தாவையும் நவாபையும் தம் பக்கம் இழுத்துட்டாரு. சரிங்களா? அதனால வார் வந்து அவங்க பக்கம் போல.
செகண்ட் வார் பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் பெங்களூர் மூலியம் முடிவு வந்துச்சு. இது இன்கன்க்ளூசிவா தான். இது எதனால வயலேஷன் ஆஃப் ட்ரீட்டி பை பிரிட்டிஷ். சரிங்களா, மைசூரை அட்டாக் பண்ணும்போது நீ வந்து காப்பாத்திருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்டியோட முக்கியமான விஷயம். சரிங்களா, இப்போ செகண்ட் ட்ரீட்டில பிரிட்டிஷ் வந்து மைசூர் அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து காப்பாத்தல. சரிங்களா, அதனால வந்து அந்த இதை மீறினால இந்த சைடு என்னாச்சு, மராத்தா கம் டு மைசூர் ஐட் வின் மராத்தா அட்டாக் மைசூர். சரிங்களா, மராத்தா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க மைசூர். அப்ப பிரிட்டிஷ் ஹெல்ப்புக்கு வரல. அதனால ஹைதர் அலிக்கு ரொம்ப கோவம். சரிங்களா, பிரிட்டிஷ் ஆக்குபைட் மாஹே. சரிங்களா, மாஹே வந்து பிடிச்சிட்டாங்க. விச் வாஸ் அண்டர் ஹைதர் அலி பொசிஷன். வார்கோஸ் பாத்தீங்கன்னா ஐயக்கோ டிஃபீட்டட் ஹைதர் அலி போர்ட் நோவால வந்து தோக்கடிச்சிட்டாரு. ஹைதர் அலி டைட் ஆஃப் கேன்சர் 1782. வார் கன்டினியூட் பை சன் திப்பு சுல்தான். சரிங்களா, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து தோற்கடிக்கப்பட்ட போர்ட் நோவோ. சரிங்களா, இதெல்லாம் முக்கியம். அடுத்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் ட்ரீட்டி ஆஃப் சேரிங்கப்பட்டினம் முடிவுக்கு வந்துச்சு. ஹெவி இண்டெமினிட்டி பேர் பை திப்பு. இந்த வீடுனா வந்து பொருள் இது அபராதம் மாதிரி. சரிங்களா, இண்டெமினிட்டிங்கிறது 1790 மிடோஸ் ஆஃப் டிவைடட் திப்பு. சரிங்களா, திப்பு வந்து தோக்கடிச்சிட்டாங்க. 1790 கார்ன்வாலிஸ் மராத்தா நிசாம் வந்து செகண்ட் அட்டம். ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் மைசூர் கான்கர்ட் பை பிரிட்டிஷ். திப்பு டைட் பண்ணிட்டாங்க. மைசூர் வந்து சப்சிடரி அலையன்ஸ் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. சப்சிடரி அலையன்ஸ்னா அந்த அந்த ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. வெளிநாட்டோட தொடர்பு பண்றதுக்கோ இல்ல வார் புரியறதுக்கோ எல்லாமே. அங்க ஆர்மியே இருக்கக்கூடாது. வருஷம் வருஷம் என்ன செய்யணும், பிரிட்டிஷ்காரன் காசு தந்துடுவான். பிரிட்டிஷ்காரனோட ப்ரொடெக்ஷன் நீ வந்துடுவ. சரிங்களா, சோ எப்படி ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி அரசன். அந்த ஆனா பேருக்கு மட்டும் அரசன், அந்த மக்கள் ஆட்சி எல்லாம் இருக்கும். மற்ற எல்லாமே இவன் கண்ட்ரோல் பண்ணிக்குவான். சரிங்களா, வெளிநாட்டோட கொள்கையை முடிவு பண்ணா இவன் ஆள் ஒருத்தர் இருப்பான் அவங்க இடத்துல. அவன்கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணும். சோ எல்லாமே அப்படிதான். இவங்க ஆர்மி இருக்காது, அதுக்கு போல பிரிட்டிஷ் ஆர்மி தான் வரும். அந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்கு யார் காசு கொடுக்கணும், ராஜா தான் காசு கொடுக்கணும் அவங்க காசுல இருந்து. புரிஞ்சா, இதுதான் சப்சிடி அலையன்ஸோட முக்கியமான விஷயம். சப்சிடி அலையன்ஸ் யார் கொண்டு வந்தா? சப்சிடி அலையன்ஸ் நான் டல்ஹவுசி இல்ல, வெல்லஸ்லி. வெல்லஸ்லி. அப்புறம் டல்ஹவுசி என்ன கொண்டு வந்தாரு? லேப்ஸ் இந்த கொண்டு வந்தாரு. சரிங்களா, கம்பேர் பண்ணிக்கோங்க அப்பப்போ. சரிங்களா, அலைன்ஸ் இருக்குல்ல, டபுள் எல். அலைன்ஸ் எல், வெல், டபுள் எல். திருப்பி மறக்காது உங்களுக்கு. இதெல்லாம் நாங்க படிக்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நாங்க எப்படி கோட் வேர்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோம். அப்போ அதே ஞாபகத்துக்கு வரும். அதான் டிஸ்கஷன் உங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க தனியா படிக்கிறதுக்கு கூட்டமா படிக்கணும், அதான் வித்தியாசம். அப்ப பார்த்து எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. புரிஞ்சுங்களா? அதான் Tipu's friendship with French was worried English. Accused of him plotting against them. ஆர்தர் வெல்லஸ்லி, பிரதர் ஆஃப் லார்ட் வெல்லஸ்லி, பார்ட்டிசிபேட் இந்த வார். சரிங்களா, ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வார்லையும் என்ன நடந்திருக்கு, யார் யாருக்கு சண்டை நடந்திருக்கு, என்ன ட்ரீட்டியோட பேர் என்ன, விளைவு என்ன, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும். சரிங்களா, அடுத்து ஆங்கிலோ மராத்தா. மராத்தா ஸ்ட்ரகிள். ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலி சஃபர் தேர்ட் பார்ட்ல ஆஃப் பானிபட். பானிபட்டோட முடிஞ்சு அவனுக்கு கதை. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து கைக்வாட் ஆஃப் பரோடா, போன்ஸ்லே ஆஃப் நாக்பூர், ஹோல்காஃப் ஆஃப் இண்டோர், சிந்தியாஸ் ஆஃப் காவாலியர், பேஷ்வா ஆஃப் பூனா, இவங்களாம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலி. சரிங்களா, மராத்தா ஃபேமிலிஸ். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1775 to 1782. ட்ரீட்டி ஆஃப் சூரத் பிட்வீன் ரங்கநாத் ராவ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கும். கேவ் அப் சியாட்டில் பசைன் இன் ரிட்டர்ன் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்மி. சரிங்களா, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். அபவுட் ட்ரீட்டி வாஸ் கேன்சல் பை கல்கட்டா கவுன்சில். ரிஜென்சி லினோன்சன் ரங்கநாத் ராவ் கெப் ஹிம் அண்டர் பென்ஷன். இது வந்து உங்களுக்கு தனியா வந்து எடுக்கிறாங்க. இது மட்டும் முடிச்சிடலாம் இன்னைக்கு. இப்போ ஒவ்வொரு ட்ரீட்டினா அதுக்குண்டான வார் இருப்பீங்க. சரிங்களா, அது கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ட்ரீட்டி ஆஃப் சால்பாய், ட்ரீட்டி ஆஃப் பெங்களூர் ரிஜெக்டட், வார் ஹேஸ்டிங். இப்படி படிச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அதான் வார் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனோட படிக்கணும் உங்களுக்கு. அதுக்கு மட்டும் வேற பிபிடி நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். சரிங்களா, நாளைக்கு வந்து அந்த வார் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா, இது பார்க்கலாம்.
பிரிட்டிஷ் பேரம்பரன்சி டு அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி. உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி எப்படி இருந்திருக்கு 1772 டு 1869? ஃபர்ஸ்ட் ரிங் ஃபென்ஸ் பாலிசி ஆஃப் ஆர் ஹாசன். சரிங்களா? ஸோ என்ன பாலிசி? ரிங் ஃபென்ஸ் பாலிசி. சரிங்களா? டிஃபெண்டிங் ஒன்ஸ் ஓன் டெரிட்டரி பை கிரியேட்டிங் பஃபர் ஜோன்ஸ் அவுட் சைட் த அதர் சரௌண்டிங் டெரிட்டரி. இப்போ இதான் வந்து இங்கிலீஷ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருக்கும். சரிங்களா? அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி ஏரியா. சரிங்களா? ஸோ இது அட்டாக் பண்ணாத மாதிரி பாத்துக்குவானுங்க. அப்ப நம்ம இவனை தாண்டி தான் நம்மளுக்கு வரணும். இப்ப அது அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்தா நம்ம தப்பிச்சிடலாம்ல அந்த மாதிரி. ஆனா அந்த இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமா இருக்காது அந்த மாதிரி. ஆபாத் ஆக்ட் அஸ் பஃபர் ஜோன் அகைன்ஸ்ட் ஆப்கான் இன்வேஷன். இங்க வந்து ஆபாத் இருந்திருக்கு. ஆப்கான் வந்தாங்கன்னா ஆபாத்ல தான் வந்து சண்டை போடுவாங்க. அண்ட் மராத்தாஸ் அட்டாக் வந்து பிரிட்டிஷ் டெரிட்டரி பெங்கால். சரிங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. யாரு? ரிங் ஃபென்ஸ் வார்ன் ஹாஸ்டிங் ஆர் சப்சிடி அலைன்ஸ் பை வெல்லஸ்லி. அலைங் இந்தியன் ஸ்டேட்ஸ் மெயின்டைன் பிரிட்டிஷ் ஆர்மி ஃப்ரண்டியர் அண்ட் பெய்ட் ஃபார் தேர் மெயின்டெனன்ஸ். ரூலர் ஹேட் டு போஸ்ட் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இந்த கோர்ட். இந்த கோர்ட்ல வந்து பிரிட்டிஷ்காரன் இருப்பான். ரூலர் குட் நாட் எம்ப்ளாய் யூரோப்பியன்ஸ் வித்வுட் பிரிட்டிஷ் பெர்மிஷன். சரிங்களா? எந்த யூரோப்பியனும் உள்ள கொண்டு வரக்கூடாது. யாரோட பெர்மிஷன் இல்லாம? இங்கிலீஷ்காரன் பெர்மிஷன் இல்லாம. குடன்ட் கான்டாக்ட் எனிமீஸ் ஃபார் மேக்கிங் பீஸ். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் ஆஸ்க் வாஸ் ஹை. ரூலர் குட் நாட் பே ஆஸ்க் டு சீட் அவே ஃப்ரம் பார்ட் ஆஃப் டெரிட்டரி. ஏன்னா என் மிலிட்டரி இது பண்றதுக்காக காஸ்தா இல்லைன்னா ஒரு நாட்டோட ஒரு இடத்த தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆஃப் பாலிசி. யார் ஃபர்ஸ்ட்? In 1798, it detached from Nizam from the French, also forbade having alliance in Maratha without a British consent. Second was Mysore. Then Wellesley compelled the Nawab of Hadam to accept policy of subsidiary alliance. Sign Padina, first Nawab of Hadam, second Nizam of Hyderabad, rule of Mysore, rule of Tanjore, Peshwa, Bhonsle, Sindhyas, Rajput, இவங்கள லைனா வந்து இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடி அலைன்ஸ் குள்ள வந்தது நவாப் ஆஃப் ஆவாத். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். பாலிசி ஆஃப் அனெக்ஷன் ஆஃப் பிளாட். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பயாலஜிக்கல் சன் இருக்கணும். அப்பதான் ராஜாவுக்கு அப்புறம் அந்த நாடோட ஆட்சி வந்து அந்த சன்னுக்கு போகும். இப்போ ராஜாக்கு பயாலஜிக்கல் ஹேர் இல்ல, சன் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க தத்தெடுப்பாங்க. ஆனா தத்தெடுத்தாலும் அந்த ஆட்சி உங்களுக்கு போகாது. தத்தெடுத்த பையனுக்கு அவங்க அப்பாவோட ஆட்சி போகாது. காசெல்லாம் போய்க்கும். ஆனா ஆட்சி மட்டும் போகாது. அதுக்கு பதிலா யார்கிட்ட போகும்? பிரிட்டிஷ்கார்ட்ட போயிடும். புரிஞ்சுங்களா? இதுதான் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். நீங்க வந்து உங்க பயாலஜிக்கல் சன்னு ஹேரை யாராச்சும் இருக்கணும் ஆட்சி இருக்கு. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட ஆட்சி வந்து பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்குவான். பாலிசி வாஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ரிங் ஆஃப் ஃபென்ஸ். ரிங் ஆஃப் ஃபென்ஸோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. Adopted son could be the heir of rules private property but could not inherit the empire's ruler. Such states are annexed. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்தாரா, ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பாகத், உதய்பூர், ஜான்சி இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணப்படும். 1824 before time of Dalhousie, the prince of state of Kittur was acquired by East India Company. It was per the policy of Nana Sahib, the adopted son of Mahatma Bajirao II was denied the title of pension. சரிங்களா? ஆபாத் அனெக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்டர் ஆஃப் லேப்ஸ் கீழ. இதெல்லாம் அனெக்ஸ் பண்ணனால ரிவோல்ட் வந்துச்சுன்னு சொல்றாங்க. லிட்டன் அண்ட் பாலிசி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ரிசர்வ். பாலிசி ஆஃப் ப்ரௌட் ரிசர்வ் லிட்டன் வருது. ஃபார் மெயின்டைனிங் சயின்டிபிக் பிரிண்டர்ஸ் ஆஃப் சேஃப்கார்டிங் ஸ்பேஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மலை இந்த சைட்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தனி கை வச்சிருக்க மாட்டாங்க. ஜான் லாரன்ஸ் பாலிசி ஆஃப் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி. சும்மா இருக்கிறது. சரிங்க, சும்மா போய் அவன் தொட்டு அது மூலியம் பிரச்சனை வரக்கு அவன் சும்மாவே இருந்துக்கலாம். இப்போ அந்த சைடு பிரெஞ்சுக்காரன் இருக்கான், இன்சைடு இவன் இருக்கான், நடுவில் இன்னொருத்தர் இருக்கான் அப்படின்னா இவனை தொட்டோம் அப்படின்னா இவனுக்கு நமக்கு எதிராக போய் பிரெஞ்சுக்காரன் போய் சண்டை போட்டு கூட்டிட்டு வந்து நம்மளே இங்கேயே காலி பண்ணிடுவான். அதனால அவனை தொடாம இருக்கட்டும், அவன் வாட அவன் இஷ்டத்துல இருக்கட்டும், அந்த இடமே நமக்கு தேவையில்லை அப்படி சும்மா இருக்கிறது தான் வந்து இவங்களோட பாலிசி. இட் வாஸ் ரியாக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் டியூ டு ஃப்ரண்டியர் ப்ராப்ளம்ஸ். ஆப்கான் பேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஜான் லாரன்ஸ் பிராக்டிஸ் நோ இன்டர்ஃபரன்ஸ் ஈவன் இன் சக்சசிவ் வார்ஸ். பீஸ் வாஸ் மேட் இன் ஃப்ரண்டியர். நோ பார்ட்டி டு ஃபாரின் ஹெல்ப் இன் த சிவில் வார். யாருமே வரல. சரிங்களா? நாளைக்கு மற்ற விஷயம் பார்த்துக்கலாமா? ஓகேவா? ஸோ வாட்ஸ் வந்து நான் நாளைக்கு வேற பிபிடி வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன், கதை மாதிரி சொல்லி தரேன். சரிங்களா? அது மட்டும் பாருங்க. இது நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேளு. சரிங்களா? இதான் நம்பரு, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நீங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி குரூப்ல இது பண்ணிக்கங்க.
நான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது வேணா பாருங்க நீங்க. இந்த இந்த லெக்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். இந்த பிபிடி நான் எடுத்துட்டு வரேன் நான். ஆங்கிலோ மரத்தவர், ஆங்கிலோ மைசூர் வார், கன்கரன்ஸ் ஆஃப் சிக் கிங்டம், ஆங்கிலோ ஃபாரின் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வார்ஸ் தான். அது வேணா எடுத்து ஒரு தடவை வீட்டில் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த பிபிடி நாளைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். சரிங்களா?